ஒரு சீடன் வந்து ஒரு குருவை சோதித்து அதற்கப்புறம் தான் அங்கே போகிறது தான் சரி. பிரபுபாத் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எல்லா கேள்வியும் கேளுங்க, அவரை சோதனை பண்ணுங்க. உங்கள் சோதனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சரணடைஞ்சதுக்கப்புறம் சோதனை பண்ணக்கூடாது. சோதனை பண்ணக்கூடாது, அவரை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு உண்மையான குருவுக்கான தகுதி என்ன? இது ஒரு குரு சொல்லுவாங்க, 4 சம்பிரதாயம் இருக்குது. பிரம்மா, அதுக்கப்புறம் வந்து ருத்ரா, அதுக்கப்புறம் வந்து குமாரா, லக்ஷ்மி சம்பிரதாயம். அந்த 4 சம்பிரதாயம். இப்போ நாங்கள் பிரம்ம சம்பிரதாயம். பிரம்மனுடைய கிருஷ்ணர் பிரம்மனுக்கு சொல்லி, பிரம்மர் வந்து வியாசருக்கு சொல்லி, வியாசர் நாரதருக்கு சொல்லி, நாரதர் மத்வாச்சாரியாருக்கு சொல்லி, அப்படியே அந்த பரம்பரையில் எங்களோட 32வது குரு பிரபுபாதா. அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி மூலமாக வரக்கூடிய சம்பிரதாயம், 4 குமாரர் வரக்கூடிய சம்பிரதாயம், சிவபெருமானே வந்து சிஷ்யராகி வரக்கூடிய ருத்ர 4 சம்பிரதாயம் இருக்குது. 4 சம்பிரதாயத்தில் வந்த ஒருத்தராக தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பகவானுடைய தூய பக்தராக இருக்கணும். இதுதான் குருவுக்கான தகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சரியான குருக்கிட்ட போகிறது முதல் ஸ்டெப். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். இதில் ஏதாவது இதில் ஏதாவது சோஷியாலஜி இருக்கா, பொலிட்டிக்ஸ் இருக்கா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாரா, இல்லை ஹெல்த்தை பற்றி இதை பேசிகிட்டு இருக்கிறாரா, என்ன சொல்ல வர்றாரு, இதை பற்றி இது பேசினாருன்னா ஒரு சரியான குரு கிடையாது. பக்தி பண்ணால் புண்ணியம் கிடைக்காது. எப்படி வந்து ஒரு பாவம் வந்து ஒரு மூட்டையோ ஒரு சுமையோ, புண்ணியமும் ஒரு சுமை தான். ஏன்னா நீங்கள் பாவம் பண்ண நரகத்துக்கு போகணும், புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகணும். ஸோ ஒரு பக்தி பண்ணுறவனுக்கு பாவ சுமையும் வேணாம், புண்ணிய சுமையும் வேணாம். அதனால தான் வைஷ்ணவன்ட்ட போய் ஒரு புண்ணியம் கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்போம். வச்சுக்கோணும், யானே என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கிறத வச்சுட்டு. ஏன்னா நம்ம அதனால தான் பகவான் சொல்கிறாரு, என் நினைப்பில் செய்யுங்கிறாங்க. இப்போது நான் ஒரு அன்னதானம் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இப்போது சமைச்சு கிருஷ்ணனுக்கு படைச்சிட்டு அதை நம்ம அன்னதானம் பண்ணுறோன்னா எனக்கு புண்ணியம்லாம் கிடைக்காது, ஆனால் பகவான் அனுகிரகம் கிடைக்கும். பெரிய டொண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் பெரிய டொண்டர் ஒருத்தர் நான் பார்க்குறப்ப நான் சொல்லுவேன், ரொம்ப நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு புண்ணிய சோமா உங்களுக்காக காத்துட்ருக்கு. புண்ணிய சோமா காத்துட்ருக்கு. அந்த புண்ணியங்கள் உங்களை வைகுண்டத்தை நோக்கி பயணம் செய்ய விடாது. அதனால் உங்களுக்கு நல்ல காரியம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை, விஷ்ணுவனுடைய ஸ்மரணத்தை செய்யுங்க. அந்த செயலை செய்யுங்க. அந்த செயலோட பலனை நான் சேருன்னு நினைக்காதீங்க. விஷ்ணு கொடுக்க சொன்னார், நான் கொடுக்குறேன். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ பிரஹலாத் பிரபு அவர் தான் வந்து நம்ம கூட பாட்காஸ்ட்டில் நேரார். ஸோ இவர் கூட நம்ம முன்னமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான ஒரு காணொளி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பங்களை நல்ல தெளிவாக வந்து அவர் வந்து விளக்கி சொல்லி இது தவறு, அப்போ இதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத போன காணொலியில் கொடுத்தார். அதை தொடர்ந்து இந்த காணொலி பார்க்கும் பொழுது நம்ம இந்த முக்தி பேர் அடைவது, பிறவா நிலைக்கு செல்லுவது, அதெல்லாமே பார்க்கும் பொழுது பல வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு வழிமுறை பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இறை அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு தனிப்பொருளாக நிறுத்தி, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தன்மையை தனிப்பொருளாக நிறுத்தி, என்னுடைய ஆணவம் நான் என்ற அந்த அகம்பாவத்தை முழுவதும் நீக்கி இறையோடு அப்படியே ஒன்றர கலப்பதற்கு நான் என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறேன். பக்தியின் மூலமாக என்னை வந்து சமர்ப்பணம் செய்து அர்ப்பணித்து கொள்ளுகிறேன். அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக இறையோடு ஒன்றர கலப்பது எப்படி இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஃபார்ம் பக்தி. அதன் மூலமாக இறைவனடி சென்று சேருவதுங்கிறது. இதை வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க. நிறைய அற்புதமான தகவல்கள், வாழ்விற்கு தேவையான செய்திகள், ஒரு குருவை எப்படி நாடுவது, ஒரு குருவை எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகள், இது எல்லாமே ரொம்ப அழகாக அற்புதமாக இன்றைக்கி உண்டான பதிவில் இருக்குது. ஸோ ஒரு ஹோல்சமான ஒரு பதிவு. ஒரு வாழ்வினுடைய நெறியிலிருந்து ஒரு குருவை நாடுவது, குருவை தெரிந்து கொள்வது, பின்ன அந்த வழி சென்று பக்தியின் மூலமாக இப்படி இறைவன் அடி சென்று சேர்ந்து பிறவா நிலையை அடைவது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி உண்டான காணொலியில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கவிருக்கிறோம். பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய அற்புதமான செய்திகள் உண்டு. பார்த்துட்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும். அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. தென் வேறு என்ன,
நம்மளுடைய மற்ற சேனல் எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கி ஒரே நாளில் ஆக்சுவலாக 2 பாட்காஸ்ட் நம்ம வந்து பண்ணுறோம். முன்னாடி சனாதன தர்மம் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி இது ஒரு 1-1.5 மாதம் கழித்து வரப்போகுது. பட் இட் இஸ் a வெரி பவர்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் பேசக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி ஐஎஸ்கேஎம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பிஃபோர் தட் வழக்கமாக நம்ம வரக்கூடிய கெஸ்ட் எல்லாத்திட்டையும் கேட்கக்கூடிய எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கொஸ்டின், ஹவ் டிட் யூ கம் இன் டு திஸ் பாத்? எப்படி நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே வந்தீங்க? பிகாஸ் ஒருத்தரோட அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டோரி ஒரு ஆர்வமாக இருக்கும். அண்ட் அது நமக்கு ஒரு லெசனாகவும் இருக்கும். உண்மையில இப்படியெல்லாம் கூட இருக்கும்ல லைஃப்லன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மீனிங்கில் தான் நான் அந்த கேள்வி என்றைக்கும் கேட்குறது உண்டு. ஸோ எப்படி இந்த உங்களை பற்றி ஒரு ப்ரீஃப் அண்ட் எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது நான் பார்க்குற விதம் வேறு. ஓகே. எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிறத விட எப்படியோ எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தேன். ஓகே. என்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பி வந்திருக்கிறேன். ஓகே. அது சைத்தன்ய சரிதாமிருத்தால ஒரு ஃப்ரேஸ் வரும், ஜீவேர சுரூப்யோய் நித்யேர கிருஷ்ணதாஸ். நம்மளுடைய ஜீவா ஸ்வரூபா, உன்னுடைய ஸ்வரூபம் என்னன்னா நித்யேர கிருஷ்ணதாஸ். நித்யனா எட்டர்னலி, ஓகே, நிரந்தரமாக. கிருஷ்ணதாஸ்னா கிருஷ்ணனுடைய சேவகன். நம்மளுடைய நிரந்தர அடையாளமே பகவானுடைய சேவகன். அதாவது அகம் பிரம்மாஸ்மி அப்படிம்பாங்க, நான் பிரம்மன். அப்போ நான் பகவானுடைய அம்சம் இல்லையா? அப்போது பிரம்மன் அப்படிங்கிறப்போ அப்போ நான் ஒரு இறைப்பொறி. கிருஷ்ணர் கீதையில் சொல்லுவார், மமைவாம்சே ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனக சஷ்டேந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மமைவாம்சேன்னா அம்சம்னு சொல்லுவாங்க தமிழில். மம அம்சா, என்னுடைய அம்சம்ங்கிறார். என்னுடைய அம்சமாகிய ஆத்மா மமைவாம்சே ஜீவலோகே ஜீவபூத, இந்த ஜீவலோகத்தில் ஜீவபூத ஆத்மா சனாதனா, அழிவற்றவன் அந்த ஆத்மா. மனக சஷ்டேந்திரியானி, மனம் உட்பட்ட 6 புலன்களோடங்கிறாங்க. 5 புலன்கள் ப்ளஸ் 1 மன. மனக சஷ்டேந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. 6 புலன்கள் உலகத்தில் இந்த ஜீவாத்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போது நாம் என்னமோ வேற வழி மாறி போய் பாதை மாறி போய் நான் உடலுங்கிற பொய் அகங்காரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த என்ன நான் திருப்பி தான் வந்திருக்கிறேன். ஓகே. நான் புதுசாக எதையும் நான் கண்டுபிடிச்சிடல, புதுசாக எதுக்குள்ளேயும் போயிடல. அதனால தான் இப்போ நம்ம சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, அசத்தோமா சத்கமா, தமசோமா ஜோதிர்கமா, மிருத்யோர்த்தமா அமிர்தங்க. அசத்தாமா சத்கமானா ஒரு பொய்யான நிலை உண்மை நிலைக்கு வா. ஓகே. அசத் அதாவது ஒரு பொய்யான நிலையிலேருந்து சத் உண்மை நிலைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. உத்திஷ்ட ஜாக்கிரதக, விவேகானந்தர் வந்து இதை சொல்லுவாங்க, அரைஸ் அவேக் டு நாட் ஸ்டாப் அன்டில் யூ. இது வந்து உபநிஷம். ஓகே. ஆனால் அவங்க விவேகானந்தர் சொன்னதை வந்து மக்கள் வந்து பௌதிக இலக்காக எடுத்துக்கிறாங்க. எழுந்துச்சு வர நல்ல ஃபுட்பால் விளையாடு, நல்ல கிரிக்கெட் விளையாடு. இல்லை, அவங்க என்ன சொல்கிறான், உத்திஷ்ட ஜாக்கிரதா, இதான் அதனுடைய உபநிஷத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். அது அரைஸ் அவேக் டு நாட் ஸ்டாப் சொல்கிறா இல்லையா? உத்திஷ்டக ஜாக்கிரதக பிராப்தியவரான் நிபோததக. 3 விஷயம். அரைஸ்னா என்னென்னா எழுச்சிக்கோ, விழித்தெழு தான். விழித்தெழுனா நம்ம புதுசாக ஏஞ்சிக்கோ, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிங்கன்னா அந்த கனவு நான் அந்த உடம்பு, மனைவி, கணவன், இதெல்லாம் கனவுலேருந்து எழுந்துச்சு நீ ஒரு ஆத்மா நித்திய பொறி, விழித்து எழு. அப்புறம் வந்து அரைஸ் அவேக், ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதக, ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைங்க. கரெக்டாக போகிறீங்களா, தப்பாக போகிறீங்களா, நீங்கள் செய்கிற விஷயம் வந்து உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு தள்ளி போயிடுதா, இது உங்களை இன்னும் கீழே தள்ளி போயிடுமா பழையபடி. ஜாக்கிரதக பிராப்தியவரான் நிபோதத்தக, உங்கள் இலக்கு எட்டுற வரைக்கும் நிப்பாட்டாதீங்க. அப்போது இதுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய மறந்து போன விஷயத்தை நான் தேடிட்டு இருந்தேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பக்திக்கு சம்மந்தமே இல்லாமல், கிருஷ்ண பக்திக்கு சம்மந்தமே இல்லாமல் குடும்பத்தில் பிறந்தேன். ஓகே. எங்கள் அப்பா பேர் நமசிவாயம்.
ஓகே. ஸோ நாங்கள் இயல்பாக வந்து ஒரு சிவன் வழிபடக்கூடிய பரம்பரை. சொந்த ஒரு கும்பகோணம் ஆடுதுறை. அது ஒரு ஸ்ட்ராங் ஷைவைட் பெல்ட் அது. ஓகே. அங்கே நிறைய சிவன் கோயிலெலாம் இருப்பாங்க, நிறைய சைவர் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து கோயிலில் ஒரு எழுதப்படாத ஓதுவார். ஓகே. அவர் அஃபிஷியல் ஓதுவார் கிடையாது. அவங்க அப்பா வந்து பாடினாங்கன்னா வந்து மைக்கில் வந்து 1/2 கிலோமீட்டர் கேட்கும். ஐ மீன் ஒரு 100 மீட்டர் கேட்கும். அதில் அவ்வளோ சத்தமாக பாடுவாங்க, மைக்லாம் இருக்காது. அது மாதிரி சிவன் பாட்டை பாடுவாங்க. நானும் கூட சின்ன வயசுலேருந்து பாடுவேன். அவங்க கூட மார்கழி மாதம்லாம் பண்ணுவோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இறை தேடல் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. வெளில எங்கேயும் சாப்பிட மாட்டேன், யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காது. எனக்கு எங்கேயும் சாப்பிட்டா வாந்தி வந்துடும். அது இயல்பாகவே எனக்குள்ள அந்த அந்த ஒரு சுத்தம், அதே மாதிரி அந்த இறை தேடல் இருந்துச்சு எனக்கு சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் காருண்யாவில் சீட் கிடச்சிது. அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பைபிள் படிக்க சொன்னாங்க. ஓகே. பைபிள் படிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, சரி பைபிள் படின்னு சொல்கிறாங்களே, நம்ம கீதையை படிச்சிருக்கோமா இல்லையா? கரெக்ட். நான் ஹிந்துன்னு சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னுடைய மத நூலாகிய கீதையை ஃபஸ்ட்டு படிக்கணும். கீதையை படிச்சுட்டு அப்புறம் வேணால் பைபிள் படிச்சுக்கலாம். இதில் எதாவது இல்லைன்னா அங்கே போகலாம். என்கிட்ட இருக்கிறப்ப நான் எங்கே போகணும், இருக்கல் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நானும் வந்து ஒரு சராசரி ஹிந்துவாக வந்து நம்பிக்கை, இறை நம்பிக்கைங்கிற பேரில் நானே எதுவும் நம்பிக்கிட்டு அந்த நம்பிக்கையை வந்து பிரதானமாக வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தவன். நம்ம வந்து உணர்வு அப்படிங்கிறது கிடையாது, இறை உணர்வு இல்லை, இறை நம்பிக்கையிலே இருந்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு துர்காதேவியினுடைய ஆர்டன்ட் ஃபாலோவர். ஓகே. ராகு கால பூஜைலாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு ராகு கால பூஜையும் போய் ஐகிரநந்தினி பாடிட்டு அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வேறு எந்த விஷயத்துக்கும் போக மாட்டேன், அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு ஆர்டன்ட் ஃபாலோவர் ஆஃப் துர்காதேவி. பட்டீஸ்வரம் துர்கா வந்து என்னுடைய இஷ்ட தேவதா. அப்போது நான் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தப்போ காருண்யாவில் எனக்கு ஆசை வந்துச்சு, ஃபஸ்ட்டு கீதையை படித்து பார்ப்போம் அப்படின்னு நினச்ச அன்னைக்கு அதே நாள் ஈவினிங் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரூமில் போய் ரெக்கார்ட் நோட் வாங்கிறதுக்காக போகிறேன். ஓகே. அவன் பேர் ஸ்ரீராம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறானான்னு தெரியல. இப்போ டச்லாம் கிடையாது. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அவன் டேபிளில் ஒரு சின்ன பகவத்கீதா நான் கேட்கல, நான் தேடலை. எனக்கு பகவத்கீதை படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. எனக்குள்ளே பரமாத்மா இருக்கிறார், இந்த தேடலுக்காக காத்துட்ருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். கத்தோபனிஷத்தில் வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த நம்ம இதயம் இருக்கு இல்லையா, இதயத்துக்குள்ளே 2 பறவை இருக்கான். பறவைன்னா உண்மையான பறவை கிடையாது, இது வந்து ஓமை. ஒரு பறவை வந்து பார்த்திங்கன்னா ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. அந்த இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தில் அந்த உள்ள பழங்களை வந்து ஒரு பறவை சுவைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பறவை வெறுமனே சுவைக்கிற பறவையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சாப்பிட்ற பறவை நம்ம. ஓகே. பக்கத்தில் பரமாத்மா இருக்கிறாரு. பரமாத்மாவை நான் விட்டுட்டு அந்த மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஓகே. அதாவது எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, ஆனால் அவரை நான் விட்டுட்டு உலகாயுத இன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். பெண்கள், காசு, பணம், போதை வஸ்துக்கள், எல்லாமே போதை தானே. காசும் ஒரு போதை தான், புகழும் ஒரு போதை தான். இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த 2வது இருக்கக்கூடிய அந்த பறவை என்ன பண்ணுதான், பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பார்த்துட்டு இருக்குன்னா, இவன் எப்போ என்னை பார்த்து திரும்புவான்னு பார்த்துட்டு இருக்கான். புனிஷம் ரொம்ப அழகாக சொல்லுது, கத்தோபனிஷம் சொல்லுது, இவன் எப்போ என்னை பார்த்து திரும்புவான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நம்மளை எப்படா என்னை பார்த்து திரும்ப போகிறேன், எப்போ உனக்கு அந்த பணம் சாப்பிட்டு போர் அடிக்க போகுது, எப்போ என்னை பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதே மாதிரி எனக்கு பகவத்கீதையை படிக்கணும்னு ஆசை வந்தவொடனே என்னை பார்த்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த பரமாத்மா, அவர் ஓகே கீழே போ, உன் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறான் அந்த டேபிளில். எவ்வளோ ஜென்மங்கள் நான் இதுக்காக காத்திருக்க வேண்டியிருந்துச்சு இல்லையா. பல ஜென்மங்களாக காத்துட்டு இருக்கிறார் கிருஷ்ணர் எனக்குள்ளே, எப்போ என்னை பார்த்து திரும்புவோம் அப்படின்ட்டு. அப்போது டேபிளில் பகவத்கீதை எடுத்தேன். நீ படிக்கிறியான்னு கேட்டேன். நான் படிக்கல, சும்மா தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா. அவள் வாங்கிட்டு போய் இது பாரதியாருடைய பகவத்கீதை. ஓகே. பாரதியார் மொழிபெயர்த்த பகவத்கீதா. ஒரு சமஸ்கிருத பண்டிதர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நிதாவது எங்கும் காரணம்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு சொன்னார் அவர். மற்ற மொழியை படிக்காதன்னு சொல்லல அவர். அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் தமிழ் மொழி போல இதுன்னு சொன்னார். எல்லாத்தையும் படித்து தமிழ் சூப்பர்னு சொன்னார். அப்போ அவர் சொல்கிறார், சமஸ்கிருத பண்டிதர் அவர் மொழிபெயர்த்திருந்தார். நான் பகவத்கீதையை முதல் முறை படிக்கிறேன். நைட்டு நான் வாங்குகிறேன் புக்கை, நைட்டே படிக்கிறேன். ஓகே. 2 சாப்டர் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரொட்டீன் எப்படி மாறுதுன்னா, டெய்லி நான் போய் குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு அந்த ஈரத்துண்டோட ஒரு சாப்டர் பகவத்கீதை படிப்பேன். ஓகே. படிப்பேன். 18 நாளில் ஒரு பகவத்கீதை ஒரு சாப்டர் முடிஞ்சிடும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரியே நான் வந்து ஃபஸ்ட் இயரில் நான் படிக்க ஆரம்பித்தேன். 4th இயர் வரைக்கும் படித்தேன்.
இருந்தாலும் அது எனக்கு அவ்வளோ தெளிவாக புரியல. நிறைய சமஸ்கிருத வார்த்தை அப்படியே எழுதியிருந்தாங்க. ஓகே. அதுக்கான விளக்கங்கள் இல்லை. அப்படியே ஸ்லோகம் பொருள் மட்டும் அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள திருப்பி ஒரு தேடல் வருது. என்ன இது, ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாஸ்டர் இருக்காங்க சொல்லிக் கொடுக்க, ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பள்ளிவாசலில் மதகுருலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஹிந்துவுக்கு சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? எனக்கு பகவத்கீதை புரியல, எனக்கு சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போது நான் விப்ரோவில் சென்னையில் வேலை கிடைச்சது, விப்ரோ டெக்னாலஜிஸ். அப்போது அங்கே உள்ள ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு நான் போகிறேன். இஸ்கான் போகிறேன். இஸ்கான் போனோடனே அங்கே என்ன மாதிரி ஒரு பக்தரை பார்க்குறேன். அவர் பேர் கோவிந்தராஜுலு. அவருடைய வர்த்தம பிரதர்ஷக குரு, முதல் ஞானம் கொடுத்தவர் அவர் தான். அவர் போய் மீட் பண்ணுறேன். அவரை போய் சந்தித்தோடனே நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன். எனக்கு என்னென்னா, என்னுடைய கேள்வி எல்லாத்துக்கும் வெளியே இருக்கு அவர்கிட்ட. ஓகே. நான் வந்து வெறும் ஹிந்து அப்படின்லாம் கேட்கவே இல்லை. நான் நாத்திகம் பேசினாலும் பதில் சொல்கிறாரு, கிறிஸ்தவம் பேசினாலும் பதில் சொல்கிறாரு, இஸ்லாம் பேசினாலும் பதில் சொல்கிறாரு, புத்திசம் பேசினாலும் பதில் சொல்கிறாரு, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு, சமுதாயத்தை பற்றி பேசுகிறாரு, அரசியலை பற்றி பேசுகிறாரு. எல்லாத்துக்குள்ளேயுமே விடை இருக்குது. அது ரொம்ப லாஜிக்காக இருக்குது. நம்ம பொதுவாக நம்மளுடைய இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் கூட ஏன் அவங்களுக்கு பக்தியில் ஆன்மீக விருப்பம் இல்லைன்னா, நம்ம பெற்றோர் பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு நம்பிக்கையை திணிக்கிறாங்க. ஊதுபத்தி கொடுத்து நீ வந்து விளக்கு ஏற்றுங்க, நீ கோயிலுக்கு போ, இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத, நம்பிக்கையை திணிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப நியாயமான முறையில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியாயமான பதில் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு ஒரு புக் ஒன்று கொடுத்தார். கிருஷ்ணருக்கான வழியில் அந்த புக்கோட பேர். சின்ன புஸ்தகம் தான் அது. அதை வாங்கிட்டு படிச்சுட்டே போனால் பிரபுபாதோட புஸ்தகத்தை தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். ஓகே. படிக்க அவ்வளோ விளக்கங்கள் எல்லாமே பிரபுபாதர் ரொம்ப லாஜிக்காக ஆன்சர் பண்ணுறாங்க. அப்புறம் வாரம் நான் சத்சங் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் வாரம் சண்டே இஸ்கான் டெம்பிளுக்கு போகிறது. அப்புறம் அப்படியே கொஞ்சமாக அதில் தீவிரமாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி மாயால மாட்டிக்கிட்டு திருப்பி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், விட்டுட்டு அப்புறம் திருப்பி கிருஷ்ணர் பார்த்தாரு, சிங்கப்பூர் அனுப்பிச்சிட்டாரு என்ன. சிங்கப்பூருக்கு எனக்கு சிங்கப்பூர் போகிற பிளான்லாம் கிடையாது. 2 வருஷம் ஆயிடுச்சு விப்ரோவில். கம்பெனி சேஞ்ச் பண்ணுவோம், பெங்களூர் ஹைதராபாத் எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்ளை பண்ணேன். எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க சிங்கப்பூரில் ஜாப் அப்படின்ட்டு. ஓகே. அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட்லாம் இல்லைங்க என்கிட்ட அப்படின்னேன். வெயிட் பண்ணுறோம், எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அந்தளவுக்கு கிருஷ்ணர் வெயிட் பண்ணி பாஸ்போர்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே எதேச்சியாக திருப்பி கிருஷ்ணர் கோயிலை பார்த்தப்போ அப்போ நான் தீவிரமாக நான் இல்லை இந்த தடவை விடக்கூடாது முடிவெடுத்து நான் அப்படியே வாரம் போக ஆரம்பித்தேன். டெய்லி போக ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கேயே தங்க ஆரம்பித்தேன். கோயிலே தங்கிக்கிட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு ஆன்மீக டெய்லி காலைல பூஜை பண்ணிவிட்டு பாகவதம் படிச்சுட்டு பகவத்கீதை படிச்சுட்டு முறையாக தினம் வகுப்புகள் அட்டன் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் படித்து அப்புறம் எனக்கு ஒரு 4 வருஷத்தில் நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு எனக்கு அழைப்பு வந்துச்சு. அங்கே போய் நம்ம அங்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு இப்போ உங்கள் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. இது பரவாயில்லைங்க. இப்போ நான் நீங்கள் அதை சொல்லி முடிக்கும் பொழுது ஒரு விஷயத்துலேருந்து நான் அடுத்த கேள்வி எடுக்கிறேன். இப்போ சிங்கப்பூரில் இருந்தீங்க, 4 வருஷம் இருந்தீங்க. தென் பாண்டிச்சேரிக்கு உங்களுக்கு இதுக்காக அழைப்பு வருது. தென் உங்களுடைய அந்த பாதை எப்படி போகுது? இன்பிட்வீன் கேப்பில் எல்லாருக்கும் வந்து ஒரு இடத்துல சறுக்கிறதோ இல்லை ஒரு பயம் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்கிறது குடும்பங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போ குடும்பங்கிறது வந்து ரைட் ஃப்ரம் அப்பா அம்மாலேருந்து ஒருவேளை திருமணம் ஆகணும்னு ஒரு பயம், ஆயிடுச்சுன்னான்னு ஒரு பயம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இது எப்படி சொல்கிறதுனா, கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங்லாம் படித்து முடிச்சுட்டு, அதுவும் ஃபஸ்ட்டு தலைமுறை இன்ஜினியர். ஓகே. நான் என்னோடய குடும்பத்தில் அந்த எல்லாத்தையும் நான் அதாவது ஃபஸ்ட்டு இன்ஜினியர். ஃபஸ்ட்டு வந்து ஃபாரினில் வேலை கிடச்சிது. ஃபஸ்ட்டு வேலை ரிசைன் பண்ணது நான் தான். ஸோ என்னுடைய 26 வயசில் நான் வேலையை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறப்போ 26லேயே விட்டுட்டீங்க? ஓகே. 2011 26 தானே, 25 84 26 வயசில் நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்து எம்டி கையில் சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறப்போ அதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா, குறிப்பாக எங்கள் அண்ணன்லாம் என்கிட்ட 5 வருஷம் பேசலை. 5 வருஷமாக என்கிட்ட பேசலை. பட் நான் அவங்கள்ட்ட எனக்கு எந்த கோவமோ எனக்கு எதுவும் கிடையாது. நான் அதே அன்போட அதே பாசத்தோட நான் அவங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அண்ணன் என்கிட்ட ரொம்ப நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அவங்களுடைய கோவம் நியாயமானது.
அது நான் வந்து மறுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அறியாமையில் இருக்கிறப்போ நம்மளுடைய யோசிக்கிற விதம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் உடல் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில முறையில் இருக்கிறவங்களால நான் ஒரு ஆன்ம பொறி அப்படிங்கிறத நான் உணர்ந்து வாழ்கிறப்போ அது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் எனக்கு அவங்க மேலே கோவமோ பயமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்காக நான் அவங்கள பின்பற்றவும் முடியாது இல்லையா? சங்கராச்சாரியாருடைய அம்மாவுக்கே வந்து பையன் மேலே வருத்தம் தான். என் பையன் சன்னியாசம் வாங்கிட்டானே. அப்புறம் சங்கராச்சாரியா சரி பரவாயில்ல உங்கள் காரியம் பண்ண நான் வரேன் அப்படின்னு உறுதி கொடுத்து வந்தார். அது அம்மாவுக்காக ஒரு பண்ணார். ஆனால் அதுக்காக நம்மளுடைய ஆன்மீக தாக்கத்தை வந்து நம்ம விட்டுற முடியாது இல்லையா? கோடிக்கணக்கான ஜென்மத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எது சித்தையே எதாம் அப்படி சுத்தானாம் கஷ்டின் மாமை தத்துவத்தகங்க. மனுஷியானாம் சகசிரேஷுன்னா கோடிக்கணக்கான வருஷனில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஆன்மான்னு என்னன்னு யோசிப்பானாம். அந்த யோசிக்கிறதுக்கே கோடியில் ஒருத்தன் தான். மனுஷியானாம் சகசிரேஷு சித்தி அடைய முயற்சி பண்ணுறான், ஞானம் பெற முயற்சி பண்ணுறான். இத்தான் அப்படி சித்தானாம் அப்படி ஞானத்தை தேர்றவன்லையே கஷின் மாம் வேதி தத்துவத்தகனா ஞானத்தை தேர்றவன்லையே ஒருத்தன் மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்கிறான். கிருஷ்ணர் சொல்கிறார், இறைவனாகிய என்னை புரிஞ்சுக்கிறவன் ஞானிகள் நிறைய இருப்பாங்க, நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த பக்தர்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அரிது. அதுக்காக நான் வந்து விட முடியாது. நான் என்னுடைய கோட்பாடுகளில் உறுதியாக இருந்தேன். அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவங்கள எப்போவும் நான் அவங்கள்ட்ட நான் பேசாமையோ அவங்கள புறக்கணிச்சோ எல்லாம் இல்லை. நான் போயிட்டுருப்பேன், வருவேன், போவேன். அவங்களும் வருவாங்க என்னை பார்க்க, நானும் அவங்கள பார்க்க போவேன். என்னுடைய அன்பை எப்போ நான் குறைச்சிக்கல. ஆனால் என்னுடைய உறுதியில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. என்ன சொல்ல போனால் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு 2 years பேக் என்கிட்ட ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, 1 year பேக் சொன்னாங்க, நல்ல வேலை நான் உன்னை தொந்தரவு பண்ணல, நல்ல வேலை நீ வந்து முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்த. அவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கப்போ அவங்க பார்க்குறாங்க உறவுகள் ஏமாத்துதுன்னு பார்க்குறாங்க, உடம்பு ஏமாத்துதுன்னு பார்க்குறாங்க இல்லையா? எல்லாருமே தவறான பாதையில் போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து இந்த பாதையில் வந்துருக்கிறப்போ சொல்கிறாங்க, நல்ல வேலை நீ என் பேச்சை கேட்கல, ரொம்ப சந்தோஷம், நீ சரியான பாதையில் போகிற. அதுதான் உண்மை. 2 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்குன்னா, இதில் பெரியவங்க சின்னவங்க அந்த மரியாதையெல்லாம் இருந்தால் கூட சரியான பாதையில் போகிறவங்க தன்னுடைய பாதையை விடக்கூடாது. அதை நம்ம சரியான மரியாதையோடு வெளிப்படுத்தணும். ஒரு திமிர் அகங்காரம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஆனால் நம்ம மன உறுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த முறையில் நான் மன உறுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதை அவங்க புரிஞ்சுக்காங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அவங்களும் புரிஞ்சுட்டாங்க. இப்போ என்னுடைய ஃபேமிலியும் நல்ல பக்தியில் நல்ல பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போது பொதுவான ஒரு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆன்மீகம் அப்படின்னு வாயை திறந்தாலே குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவாங்க, குழந்தை குட்டி மனைவி அப்படி போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்குது. சொல்லப்போனால் அப்படி ஒரு பயமே அந்த அடுத்த தலைமுறையை வந்து ஆன்மீகம் சார்ந்து நகுத்தாமல் அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த ஒரு மார்க்கத்தையவே முழுமையாக படிக்க விடாமல் அப்படி ஒரு ஒரு தடுத்தே இருக்குது. இதை எப்படி ஆக்சுவலாக நீங்கள் மக்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறீங்க, எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? ரொம்ப தெளிவாக சொல்லலாம், ரொம்ப சொல்லப்போமா. பகவத்கீதை வந்து யார் பேசுனா? கிருஷ்ண பரமாத்மா. யாருக்கு சொன்னார்? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் என்ன சன்னியாசியா? இல்லை. பகவத்கீதை ஏன் உருவாச்சு? பகவத்கீதை ஏன் உருவாச்சுன்னா, அர்ஜுனன் வந்து என்ன சொல்கிறான்னா, சண்டை போட மாட்டேங்கிறான். ஆமாம், தர்மத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிற ஒரு இதில் தர்மமே விட்டுருவோம். அவன் வந்து ராஜா, நான் சண்டை போட மாட்டேன். அப்போது கிருஷ்ணா ரொம்ப நல்லதுப்பா, நீ சண்டை போடாத, நீ சன்னியாசி ஆயிரு அப்படின்னு சொல்லியிருந்தான்னா நீங்கள் சொல்கிறீங்க பயம், சரியான பயம். ஆன்மீகத்துக்கு போனால் குடும்பத்தை விட்டுருவாங்க இல்லை. ஆனால் கிருஷ்ணர் வந்து ஏன்டா சண்டை போட மாட்டேங்கிற, நீ சண்டை போடுன்னார். கரெக்ட். சண்டை போடு, உன் கடமையை நீ செய். மாம் அனுஸ்மர யுக்தச்ச தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுக்தச்சன்னா சொல்கிற. தஸ்மாத் தேர்ஃபோர், தஸ்மாத் ஆகவே, சர்வேஷு காலேஷு அட் ஆல் டைம், சர்வேஷு காலேஷு அட் ஆல் டைம் இன் ஆல்வேஸ், சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுக்தச்ச, என்ன நினச்சிக்கிட்டு ஏன் உணர்வில் உன் வேலையை செய்யுங்க. அப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இருப்பை மாற்றிக்கிறது கிடையாது, உங்கள் உடுப்பை மாற்றிக்கிறது கிடையாது, உங்கள் ட்ரெஸ்ஸையோ உங்கள் இடத்தையோ மாற்றிக்கிறது கிடையாது. அப்படி ஆன்மாங்கிற உணர்வுக்கு வரும். கௌசல்யா கிட்ட வந்து தசரதன் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் வந்து சன்னியாசம் வாங்க போகிறேன்.
பேச்சில் சொல்கிறார், நான் சன்னியாசம் வாங்க போகிறேன் அப்படின்னு. அப்போ கௌசல்யா சொல்கிறாங்க, புலன்களை ஜெயிச்சவன் சன்னியாசம் வாங்கலைன்னாலும் கட்டுப்பாடாக இருக்கலாம். புலன்களை ஜெயிச்சாதவன் வெறுமனே சன்னியாசம் வாங்க எந்த யூஸும் கிடையாது. அப்போ சன்னியாசம்ங்கிறது வாங்கி ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது இல்லையா. ஆனால் கிருஷ்ணரும் பகவத்கீதையில் இது சன்னியாச யுக்த ஆத்மாங்கிற சன்னியாசம்னா என்னன்னு சொல்கிறார். சன்னியாசம்னா என்ன அப்படின்னா பகவத்கீதா சாப்டர் 9 verse நம்பர் 27 சொல்கிறார் கிருஷ்ணா. என்ன சொல்கிறாருன்னா, எத் கரோஷி எதஷ்னாஷி எத் ஜுகோஷி ததாசியத் எத் தப்பசி கௌந்தியா மத் குருஷ்வா மதர்ப்பணம்னா, நீ எதை செய்கிறியோ, எதை சாப்பிட்றியோ, எதை 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 குடிக்கிறியோ, எதை கொடுக்குறியோ எல்லாத்தையும் என்னுடைய ஞாபகத்தில் உணர்வில் செய். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லோகாவில் இது சந்நியாச யுக்த ஆத்மாங்க. இதுதான் சந்நியாசம்ங்கிறார். சந்நியாசம்னா அவருடைய நினைப்பில் எதை வேணாலும் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் பகவத்கீதா கிருஷ்ணா வந்து ஃபஸ்ட்டு சூரியனுக்கு சொன்னார், அப்புறம் வந்து மனுவுக்கு சொன்னார், இஷ்வாவுக்கு சொன்னார். அப்படியே படிப்படியாக எல்லாருமே ராஜாக்கள், கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்குன்னு தொழில் இருக்குது, அவங்களுக்குன்னு நாட்டில் நிர்வாகம் பண்ணுற கடமைகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது கிடையாது, இணைக்கிறது. உதாரணத்துக்கு யோகான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு யுஜ்யா, அந்த யோகத்தினுடைய ரூட் வேர்டு வந்து யுஜ்யா, இணைக்கிறதுன்னு அர்த்தம். லிங்கிங் ப்ராசஸ், அதாவது ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கும் முறை. இதில் எங்கே துறக்கிறதுக்கு இருக்கு? இதை துறக்கிறதே கிடையாது. எதை துறக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்மீகத்தில் வந்து என்ன டேஞ்சர் நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பேராசை போயிடும். ஆசை போகாது. நியாயமான ஆசைகள் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மாவனுடைய சொரூபமே பேரானந்த அனுபவிக்கிறது தான். ஆனந்தமயோபியாசாத், இது வந்து வேதாந்த சூத்திரம். ஆனந்தமயோபியாசாத்னா ஆத்மாவனுடைய சொரூபமே ஆனந்தமாக இருக்கிறது தான். அதான் ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க, புத்தனுக்கும் ஒரு ஆசை உண்டு, ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் என்றுமாங்க. அது ஆசை இல்லாமல் இருக்கிறதே ஆசை தானே. அப்போ ஆசையை விடணும் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வந்து பேராசை இருக்கக்கூடாது. ஒரு நியாயமான ஆசைகள், நியாயமான தேடல்கள், நியாயமான புலனுக்குறிச்சிகள் எப்போவுமே உண்டு. அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே துறக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து துறக்கிறவங்களும் கிடையாது, அனுபவிக்கிறவங்களும் கிடையாது. எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு பயன்படுத்த. அந்த மைக் இருக்கு இல்லையா, இந்த மைக் வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் மைக்காக கூட இருக்கலாம், இங்கே லேப்டாப் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ இதை நான் துறக்கலை, இதை நான் ஆன்மீக செயலுக்கு பயன்படுத்துகிறேன். யுஜ்யா யோகா. யோகான்னா எல்லாத்தையும் பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறது தான் யோகா, யுஜ்யா. அப்போ நம்ம ஆன்மீகம்னா ஐயோ விட்டுருவாங்களோ, எல்லாத்தையும் விட்டுருவாங்களோ, என்னை விட்டு போயிடுவாங்களோ, இதெல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி போகணும்னா அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. இப்போது நீங்கள் பாரதத்தில் இருக்கிறீங்க, இப்போது இராணுவத்தில் சில பேர் சேர்ந்து ஆகணும். ஆனால் இராணுவத்தில் சேர்ந்தாதான் நாட்டுப்பட்டுன்னு கிடையாது. உண்மை. அதே மாதிரி எங்களை மாதிரி சில பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். எல்லாரும் ஒன்றும் அவசியம் கிடையாது. இது எனக்கு தேடல். நான் வந்துட்டேன். சில பேர் ராணுவத்தில் சேராங்க. என்னப்பா ராணுவத்துக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா யார் பார்த்துக்குவா? நியாயமான கேள்வி. உண்மை. இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ராணுவத்தில் இருக்கிறேன், நான் சியாச்சனில் உட்காந்துருக்கேன். இப்போ எங்கள் அம்மா வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை கூட வந்து பார்க்க முடியாது. அப்போ நீ என்ன மாதிரி பையன் அப்படின்னு கேள்விக்கு இது என்ன முட்டாள்தனமோ அந்த மாதிரி தான் இது. ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம இருக்கிறோம். எல்லாருமே இந்த மாதிரி வரணுமானா கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான். ஆனால் பெரும்பான்மையான பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வேலையை பண்ணிக்கிட்டே கிருஷ்ணரை பக்தி பண்ணுங்க இல்லையா. ஏன்னா பகவத்கீதையில் அதான் வருது இல்லைங்களா, உன் வேலை கடமையை மட்டும் செய், அந்த செயலை என்னிடம் சமர்ப்பிச்சாரு, நீ செய்கிறத செஞ்சுக்கிட்டே இரு, அதன் வழி தான் வந்து நீ உண்மையாலுமே என்னை வந்து சேருவதற்கு. அங்கே ஒன்றும் ஸ்பெஷல்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. மாவாதிகாரசே மாஃபலேஷு கதாச்சனை. இப்போ நீங்கள் சொன்னது தான், உன் கடமையை செய், பலனை என்கிட்ட விட்டுரு. மாஃபலேஷுனா உனக்கு அந்த மாஃபலேஷுனா பலனில் அனுமதி கிடையாது, பலன்கள் அனுமதி கிடையாது. உனக்கு செயலுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு, பலனை எதிர்பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. இதுதான் ஆன்மீகம். இப்போது நீங்கள் வந்து ஏதோ மனதில் தோன்றின ஒரு எண்ணம், ஒரு சின்ன ஒரு பொறி, அது வந்து உங்களை பகவத்கீதை படிக்க வச்சு பின்ன அதனுடைய தேடுதலுக்கு கொண்டு போய் அப்படியே படிப்படியாக கொண்டு வரும் பொழுது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சுற்றுக்கு பின் நீங்கள் சென்னப்பட்டணம் மறுபடியும் வர அங்கே உங்களுடைய ஒரு முதல் குருவாக நீங்கள் கருதக்கூடியவரை நீங்கள் நேரில் பார்க்குறீங்க. இப்போது
ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ஒரு முக்கியத்துவம், ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, உங்களுக்கு ஒருவேளை முன்னமே கிடைச்சிருந்தா இந்த பகுதிக்கு சீக்கிரம் வந்திருப்பீங்களோ? இல்ல இப்படி ஒரு கேள்வியும், இதனுடைய கிளையாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குருவினுடைய முக்கியத்துவம் ஒரு ஆன்மீகத்தை நாடிச் செல்பவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? தன்னிச்சையாக அவன் செய்யலாமா? இல்ல குருவினுடைய துணைக்கோடலோட செய்றது நல்லதான்னு? இப்போ குருவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீ கேட்குறப்போ, என்னுடைய குரு பிரபுபாதா ஒரு அழகான உதாரணம் கொடுப்பாங்க. இப்போ சில சமயத்தில் நம்ம வானத்தில் வந்து இந்த பறவை கூட்டங்கள்லாம் போகிறத பார்ப்போம். இந்த பறவை கூட்டங்கள் போகிறப்போ முன்னாடி வந்து ஒரு பறவை போகும். ம். அந்த பின்னாடி அந்த பறவைகள்லாம் அந்த முன்னாடி போகிற பறவையை பின்பற்றிட்டே போகும். இந்த பறவை இந்த திரும்பினா எல்லா கூட்டம் அப்படியே திரும்பும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி போனால் எப்படி போகும், அதெல்லாம் வீடியோலாம் எடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரபுபாத் சொல்லுவாங்க, முன்னாடி போகிற பறவை தான் குரு, ஓகே. பின்னாடி வரக்கூடிய பறவைகள் தான் சிஷ்யர்கள். ம். என்னத்தான் நீங்கள் குருவை பின்பற்றினாலும் உங்கள் ரெக்கையை நீங்கள் தான் அடிக்கணும். ஓகே. குரு உங்களுக்காக ரெக்கை அடிக்க மாட்டார். உங்கள் ரெக்கையை நீங்கள் தான் அடிக்கணும். உங்கள் குருவை நீங்கள் தான் பின்பற்றணும். நடுவில் கயிறுலாம் கிடையாது. ஓகே. அதனால் ஒரு குரு எவ்வளவு முக்கியமானவர், எவ்வளவு அவருடைய தகுதி எவ்வளோ முக்கியமானவர், எவ்வளோ அங்கீகரிக்கப்பட்டவர், எவ்வளோ சரியானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட, இன்னொரு விஷயம், நான் எவ்வளவு நல்ல சிஷ்யன், ம். என்னுடைய தேடல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் எந்த அளவுக்கு என்னோட குருவை ஸ்ரத்தையாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஹரிபக்தி விலாசம்னு ஒரு இலக்கியம். அதில் சொல்கிறாங்க, ஒரு வருஷம் ஒரு சிஷ்யன் வந்து குரு கூட வாழணுமா. ம். அங்கே 2 டெஸ்ட் நடக்குது. சிஷ்யன் வந்து குருவை டெஸ்ட் பண்ணுவான். ஓகே. இவர் தகுதி வாய்ந்தவர் தானா, ம். இவருக்கு தகுதி இருக்கா இல்லையா, இவர் சரியான விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறாரா, இல்லை அவர் ஏமாற்ற போகிறாரா. ம். அந்த குரு சிஷ்யனை அப்சர்வ் பண்ணுவாராம். ம். இவன் சரியான பையனா, நான் அவனுக்கு தீட்சை கொடுத்தா இவன் என்னை பின்பற்றுவானா மாட்டானா, நாளைக்கு அவன் வழி தவறி போயிடுவானா, உண்மையிலேயே உனக்கு தகுதி இருக்கா இல்லையா, ம். ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணுவாராம். இந்த 2 விஷயமும் சக்ஸஸ் ஆனால் தான் அந்த குரு சிஷ்யனுக்கு தீட்சை கொடுக்க ரெடியாக இருப்பார். அந்த சிஷ்யன் அந்த குருவை தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடு. அப்போ குருவனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருந்தால் கூட, அந்த சிஷ்யனுடைய அந்த தேடல்ங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வழக்கில் சொல்கிறேன். ஒருத்தர் குரு அப்படின்னு பார்த்த உடனேயே மேபி அவர் தோற்றமாக இருக்கலாம், இல்லை அவர் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், அவர் பேசக்கூடிய பேச்சாக இருக்கலாம். இதை உடனே பார்த்தோன்னா மடார்னு அப்படி போய் இவங்க உன்னதமானவங்க தாங்க, ப்ராப்பராக செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் அப்படியே அவங்க வழிப்பின் போகிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையும் நான் வேறு ஒரு சில நூட்கள் படித்ததுலேயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குருவை முதல்ல சீடன் குருவை கேள்வி கேளு, நீயே எஸ், குருவிடம் கேள்வி கேள், அவர் எப்படி பதில் சொல்லுகிறாருங்கிறது நீ அலசி ஆராய்ஞ்சு பாருங்கிறாங்க. இப்போ நான் எப்படி வழக்கமாக நான் வீடியோஸில் சொல்கிறதுன்னா, ஏங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவர் சொல்கிற பதிலை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துறீங்கன்னா முதல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் முதல்ல 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். உண்மை உண்மை இல்லைங்களா? அப்போது அப்படி தான் ஒரு குருவை ஒரு சீடன் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த குரு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் அங்கேயும் நடக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிறது சரி, இந்த ரொம்ப சரி, ரொம்ப சரி. ஸோ அப்போ ஒரு சீடன் ஒரு குருவை சோதித்து அதற்கப்புறம் தான் அங்கே போகிறது தான் சரி. பிரபுபாத் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எல்லா கேள்வியும் கேளுங்க, அவரை சோதனை பண்ணுங்க. உங்கள் சோதனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சரணடைஞ்சதுக்கு அப்புறம் சோதனை பண்ணக்கூடாது. சோதனை பண்ணக்கூடாது, அவரை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் வந்தேன். எனக்கு ரூட்லாம் தெரியாது. நான் என்னோட ஐஃபோனை கனெக்ட் பண்ணேன், ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணேன். டேக் ரைட், டேக் லெஃப்ட், 200 meters டேக் லெஃப்ட், மேக் அ யூ டர்ன், அப்படியே ஓடிட்டு வந்தேன். சேர்ந்துட்டேன். கரெக்ட். ஆனால் நான் சரியான ஜிபிஎஸ்ட்டு போகணும். அந்த ஜிபிஎஸ் என்னப்பா திருப்பி ரைட்டுங்கிற உன் லெஃப்ட் தான் எடுத்து பார்ப்போமே அப்படின்னா அது சரிப்பட்டு வர முடியாது. இப்போ குருவை தேர்ந்தெடுக்கணும், நல்லா செக் பண்ணுவோம். சரியான ஜிபிஎஸ் ஆகுது, சரியாக காட்டுமா, நெட்ஒர்க்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த குருவை தேர்ந்தெடுக்க ரொம்ப முக்கியம். நீங்கள் தோற்றத்தை வச்செல்லாம் குருவை தேர்ந்தெடுக்கக்கூடாது. குருவை கேட்கணும், குருவை பார்க்கக்கூடாது. ஆனால் இன்னொரு விஷயம் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, அதுக்கு எனக்கு முதல்ல தெரியணும். கரெக்டு. என்ன நான் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல எனக்கு தெரியணுமே. நான் பாண்டிச்சேரியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில், பாண்டிச்சேரி லோக்கல் சேனல், கேபிள் சேனலில் வாரம் நான் இந்த மாதிரி ஒரு உபதேசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ரொம்ப ஹை ஃபிலாசபி பேசுகிறேன். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, வாழ்க்கை நோக்கம் என்ன,
எல்லாம் முடிச்சோடனே இந்த கேள்வி பதிலும் டைம் வச்சுருப்பாங்க. ஓகே. கால் பண்ணி அவங்க கேட்பாங்க, அது பதில் சொல்லணும். அவன் வர கேள்வி இல்லாமல் நான் வந்து கும்பராசி, நான் பூராட நட்சத்திரம், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி இந்த உடலுங்கிற தளத்திலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுப்பீங்கல்ல, அந்த குருவும் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்க. கரெக்ட். இந்த குருகிட்ட போனாங்க, எனக்கு வந்து பிரச்சனை தீர்ந்துருச்சு, இந்த குருகிட்ட போனேன், பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இது குருவோட வேலை கிடையாது. உதாரணத்துக்கு ராகவேந்திரா இருக்கிறார். ராகவேந்திரா வந்து நிறைய பேர் கும்பிடுறாங்க, ஆனால் ராகவேந்திரா சந்தோஷமா இருக்க மாட்டார். உண்மை. ஏன்னா அவங்க குருவா கும்பல, அவரை ஏதோ போய் ஒரு ராகவேந்திரா பொண்ணு கல்யாணம் ஆகணும், அவர் ஆச்சாரியா, அவரையும் சாமி மாதிரி ஆக்கி வரம் கொடுக்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. அவர் ராமானுஜர் மாதிரி, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியா, அவர்கிட்ட போயிட்டு பையனுக்கு கல்யாணம் பொண்ணு கல்யாணம்னா அவருக்கு கோவம் தான் வரும். கரெக்ட். அப்போ குரு கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 5வது காண்டத்தில் 12வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம் சொல்லுது. ஒரு குருவுக்கு ஒரு செம்மையான சத்சங்கம்னா என்ன? ஒரு டிஸ்கஷன் நடக்குது, இது சரியான இடம் தானா, அந்த பர்சன் சரியான நபர் புரிஞ்சுக்க என்ன டெஸ்ட்னா, அந்த இடத்துல ஒரு சோஷியாலஜியை பற்றியோ பொலிட்டிக்ஸ் பற்றியோ டிஸ்கஷனே இருக்காதான். ஓகே. எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஆர் பாடிலி என்ஜாய்மெண்ட். இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், இந்த டிஸ்கஷனே இது எதுவுமே கிடையாது. ஓகே. பொலிட்டிக்கல் பற்றி கிடையாது, அரசியலோட லிங்க் பண்ணல, சமுதாயத்தோட நம்ம லிங்க் பண்ணல, உடம்பை பற்றி பேசலை. சில பேர் யோகா பண்ணுறாங்க, யோகா எதுக்கு பண்ணுறீங்க? தொப்பை குறையணும். ஆமாம், இதெல்லாம் நடக்கும் தான். யோகா பண்ணால் தொப்பை குறையும், யோகா பண்ணால் வெயிட் குறையும், எல்லாம் ஓகே தான். அது யோகத்தினால கிடைக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். மெயின் எஃபெக்ட்ஸ் யோகா யுஜ்யா, பகவானோட இணைக்கிற ப்ராசஸ், அதுதான் கர்ம யோகா, ஞான யோகா, பக்தி யோகா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் இருக்குது. ஏன்னா யோகம்னா ஒன்று தான், இணைக்கிற ப்ராசஸ். இப்போ எனக்கு முதல்ல விஷயம் தெரியணுமே, அதுக்கு தான் பிரபுபாத் சொல்லுவாங்க. பிரபுபாதரை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கேட்குறப்போ ஒருத்தர் கேட்டார், ஹேவ் யூ சீன் காட் அப்படின்னு கேட்டார், கடவுளை பார்த்துருக்கீங்களா? உடனே பிரபுபாத் சொன்னாரா, நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் உனக்கு புரியுமா? நான் பார்க்கலன்னு சொன்னால் உனக்கு புரியுமா? கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீ கேட்குறீங்க, பட் கடவுளில் என்னன்னு உனக்கு தெரியுமா? கடவுள் என்னன்னே தெரியாமல் நீ கடவுளை பார்த்துருக்கியான்னு கேட்குற. நான் சொல்கிற பேரை புரிஞ்சிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நீ கடவுள்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. உதாரணத்துக்கு நீ தங்கம் வாங்கணும்னா தங்க கடைக்கு போகணும், தங்கத்தினுடைய குணாதிசயங்கள் என்ன, எது உண்மையான குவாலிட்டி தங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு இரும்பு கடைக்காரவனை ஏமாற்றிடுவான். ப்ரோபா சொல்கிறேன், இரும்புக்காரன் உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஒரு இரும்பு வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, 1 கிலோ 40 ரூபா தான். அங்கே 1 கிராம் அவ்வளோ ஆயிரக்கணக்காக சொல்கிறாங்க, என் கடைக்கு வாங்க 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்படி அது கருப்பு தங்கம் சொல்லி ஏமாற்றிடலாம். அப்போது குரு கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நான் எதுக்கு போகிறேங்கிற கேள்வி கேட்கணும். நான் திருப்பி காசு பணம் அதுக்கு வேறன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை. நீங்கள் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. திருப்பி அவர்கிட்ட போனாங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு குரு தேவையில்லை. குருவை தேடுறதுக்கான லாயக்கே உங்களுக்கு கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரு கிட்ட போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் யார், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான்னு தர்ஷனம் கிருஷ்ண கீதையில் சொல்கிறார். ஞானம்னா என்ன? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய் எனக்கு ஏன் வருது, எனக்கு ஏன் சரி என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது ஏன் கிட்ட நடக்குது, ஏன் நடக்குது? சூரியன் எப்படி உதிக்குது, சந்திரன் எப்படி மறையுது, தானா சூரியன் தானா வருது, எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலர் இருக்கிறாரா? கட்டுப்பாடு போகுது. நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், இடம் கிளீனாக இருக்குது இல்லைங்க, தானா அப்படி தான் இருக்குல்ல. யாரோ சுத்தம் பண்ணியிருக்கிறீங்க, கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க, மைக் செட்டப் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இது தானாக வந்துச்சுங்கன்னு சொல்ல முடியுமா? அது அப்போ அந்த கேள்வி இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அந்த கேள்வி கேட்குறவனுக்கு தான் ஃபஸ்ட்டு குருக்கிட்டே போகணும். நீங்கள் குருக்கிட்டையும் போயிட்டு இதே பௌதிக விஷயத்தை இப்போலாம் பார்ப்போம். ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் போய் யாராவது பாபாட்ட போயிடுவாங்க, பாப்பா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். இது கிடையாது, இது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்னா ஃபஸ்ட்டு ஆன்மா ப்ளஸ் இகம், ஆன்மாவை பற்றிய ஃபிசிக்ஸ், ஆன்ம இயல் தான் ஆன்மீகம். அந்த தேரல் எனக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான குருவுக்கான தகுதி என்ன? இது ஒரு குரு சொல்லுவாங்க, 4 சம்பிரதாயம் இருக்குது. பிரம்மா, அதுக்கப்புறம் வந்து ருத்ரா, அதுக்கப்புறம் வந்து குமாரா, லக்ஷ்மி சம்பிரதாயம். 4 சம்பிரதாயம். இப்போ நாங்கள் பிரம்ம சம்பிரதாயம். பிரம்மனுடைய கிருஷ்ணர் பிரம்மனுக்கு சொல்லி, பிரம்மர் வந்து வியாசருக்கு சொல்லி, வியாசர் நாரதருக்கு சொல்லி, நாரதர் மத்வாச்சாரியாருக்கு சொல்லி, அப்படியே அந்த பரம்பரையில் எங்களோட 32வது குரு பிரபுபாதா.
அதே மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி மூலமாக வரக்கூடிய சம்பிரதாயம், 4 குமாரர் வரக்கூடிய சம்பிரதாயம், சிவபெருமானே வந்து சிஷ்யராகி வரக்கூடிய ருத்ர 4 சம்பிரதாயம் இருக்குது. 4 சம்பிரதாயத்தில் வந்த ஒருத்தராக தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பகவானுடைய தூய பக்தராக இருக்கணும். இதுதான் குருவுக்கான தகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சரியான குருக்கிட்ட போகிறது முதல் ஸ்டெப். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். இதில் ஏதாவது இதில் ஏதாவது சோஷியாலஜி இருக்கா, பொலிட்டிக்ஸ் இருக்கா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேசுகிறாரா, இல்லை ஹெல்த்தை பற்றி இதை பேசிகிட்டு இருக்கிறாரா, என்ன சொல்ல வர்றாரு, இதை பற்றி இது பேசினாருன்னா ஒரு சரியான குரு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய உபன்யாசகர் ஒருத்தர், வைணவ சம்பிரதாயத்தினுடைய ஒரு உபன்யாசகர், அவரை வந்து வேற ஒருத்தர் பேட்டி காணும் பொழுது, இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நான் முன்ன பார்த்த அந்த காணொலியை நான் இப்போ சொல்கிறேன். அவர் சொல்கிற அவங்க அப்பாவும் யார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உபன்யாசகருக்கே வயசாகிடுச்சு. ஆமாம். அவங்க அப்பாவும் அவருடைய நண்பர்கள் குழாமும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசும் பொழுது அவர்களுடைய இலக்கணம் என்னன்னு இந்த உபன்யாசகர் சொல்கிறார். ஒரு நாள் கூட இறைவனை தவிர வேற ஒரு வார்த்தை கூட அங்கே நீங்கள் கேட்க முடியாது. வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா சத்சங்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர அது மணிக்கணக்காக போகும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனாலும் இறைவனை தவிர ஒரு வார்த்தை கூட அவங்க மாறி பேசுனது நான் என்னுடைய ஆயுசில் நான் கேட்டது கிடையாது அப்படின்னு. சரி, அதுதான் முறையான குரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் வரும். வசிஷ்டர் வந்து தசரதனை பார்க்க போகிறார். அவர்கிட்ட என்ன கேட்குறது? தசரதன் பார்க்கறதுக்கு வசிஷ்டர் வந்திருக்காரு. என்ன கேட்குறது? அவரை வீட்டில் எப்படி இருக்காங்க கேட்க முடியாது. சாப்பாடு வேணுமா கேட்க முடியாது. அவர் ஒரு ரிஷி. கேட்குறாரு, என்ன கேட்கணும்னு கேட்குறாரு. உங்களுடைய ஆன்மாவை நோக்கிய உங்க தேடலும் பகவானை நோக்கிய உங்க தேடலும் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அரசருக்கு எவ்வளோ ஞானம் இருந்திருந்தா இந்த ஒரு கேள்வி கேட்க முடியும் இல்லைங்களா? அதுதான் சரி கேட்குறாரு. உங்களுடைய ஆன்மீக தேடல் எப்படி போயிட்டு இருக்கு, இதுதான் கேட்கணும். ஏன்னா முன்னாடி நம்ம அப்படியே ஒரு இது இருக்கும்போது பெரியவங்களை பார்க்கும் பொழுது அவங்க தான் சொல்லுவாங்க, கிண்டலாக சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது கிண்டலுங்க காட்டிலும் ஒரு அங்கலாப்பு. இங்கேருந்து சித்தரா தேடி போகிறாங்க, போயிட்டு அங்கே அறிவை கொண்டான்னு கேட்குறத விட்டு போட்டு அங்கே போய் கல்யாணம் ஆகலை, வேலை கொடு, பொண்டாட்டி அமையலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? இது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் அப்படியே முன்னாடி கேட்டதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிட்டே வரேன். ஸோ ஒரு ஆசிரியர் நிலையில் இருக்கக்கூடியவர்கிட்ட போய் இதுதான் கேட்கணுங்கிறது இலக்கணம். அதைத்தான் நீ கேட்கணுமே தவிர அதை தவிர்த்து வேற கேட்கறது உலகாதே விஷயங்களுக்கு வேற இடங்கள் இருக்கு, நீ அங்கே போய் கேட்டுக்கோ. ஒரு ஆச்சாரியன்கிட்ட அதை கேட்காத அப்படிங்கிறது இல்லைங்களா? கரெக்டு தான். என்னுடைய குரு சொல்லுவாங்க, குருவோட குரு பக்தி சாஸ்திர குரு சொல்லுவாங்க, ஏமாறுறதுக்கும் ஏமாத்திரம் இருப்பான். உண்மை. இப்போது உங்களுக்கு வந்து வியாதி போகணுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். உங்களுக்கு பொருள் வேணும்னா அது எக்கனாமிக்ஸில் நீங்கள் போகணும். எதுக்கு நீங்கள் ஒரு ஆன்மீகிட்ட போகிறீங்க? அப்போ அவங்கள ஏமாற்ற தான் செய்வான். உங்களுக்கு பொய்யான குரு. அப்போ என்ன சொல்லுவாங்க? எல்லாமே பொய்யுங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க, எந்த சாமியாரும் வேணாம், எந்த குருவும் வேணாம், உனக்கு பிடிச்சதை நீ செய், எல்லாம் ஏமாத்துக்காரங்க. இல்லை, நீங்கள் கேட்டது வேற. எனக்கு ஒரு சரியான தேடல் இருக்கும், நான் சரியான நபர்கிட்ட போவேன். ஸோ என்னுடைய தேடல் அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய இப்போ நான் பகவத்கீதை கேட்ட கிருஷ்ணன் பகவத்கீதை காமிச்சார் என்னுடைய இதில். இப்போ நான் அடுத்த கேள்வி ஆக்சுவலாக அங்கே தான் வரப்போகிறேன். ஏன்னா நம்ம நினைக்கவும் இறை அதற்குண்டான வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது இன்னைக்கு மக்கள் மத்தியில் இது உண்மையாலுமே இது பரவலாக போயிட்டுருக்கு. உனக்கு என்ன மனசில் வேணும்னு, ஆனால் நேர்மையாக தூய்மையாக ஆழமாக நினைக்கணும். இதை நினைக்கும் பொழுது இறை அதற்கு வேலை செய்யும். ஆமாம். இன்னைக்கு வந்து இறைன்னு சொல்கிறத அதை அவங்க கூச்சப்படுறாங்களா இல்லை மேலை நாட்டவர்களுடைய ஆதிக்கமானு எனக்கு தெரியல. அவங்க வந்து அது அண்டம்ங்கிறாங்க, யூனிவர்ஸ். ரொம்ப ஆமாம், யூனிவர்ஸ் ஆன்சர்ஸ். ஏன் அது சாமின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே, யூனிவர்ஸ் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது அப்போ இதுதான் நம்ம மனசில் நினைக்கிறது, இறை அதற்கு உண்டான வேலையை செய்யும் இல்லைங்களா? இது கிருஷ்ணர் கீதையில் வந்து சொல்கிறாங்க, பரமாத்மாவோட சுரூபத்தை பற்றி சொல்கிறப்போ 11ஆம் அத்தியாயத்தில் 23ஆம் ஸ்லோகத்தை சொல்கிறாங்க, உபதிருஷ்ட அனுமந்த. பரமாத்மா 2 வேலையை செய்கிறாங்க. உபதிருஷ்டானா கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. கூடவே இருந்து பார்க்குறப்ப கணக்கு எழுதிக்கிறாங்க. என்னென்ன பாவம் செய்கிறோம், என்ன புண்ணியம் செய்கிறோம், நல்ல காரியங்கள், ஆன்மீக விஷயங்கள். உபதிருஷ்டா. அனுமந்தானா அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சிகரெட் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த சிகரெட்டை
வாங்குறதுக்கான அனுமதியை பகவான் தான் கொடுக்குறாரு. ஓகே. அதற்கு வேண்டிய காசையும் பகவான் தான் கொடுக்குறாரு. ஆனால் உபதிருஷ்ட கூடயே பார்த்து நோட் பண்ணிக்கிறார். அப்போ உங்கள் தேடல் என்னவோ கொடுத்துருவார் பகவான். ஏன்னா நான் போன காணொலியில் சொன்ன மாதிரி மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாத்தன நம்ம பகவானுடைய அம்சம். பகவான் அம்சம்னா என்ன? முழுமையினுடைய குணம் எல்லாம் அம்சத்துக்கு இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு கடல் தண்ணி இருக்குன்னா கடலுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்த கடல் சொட்டில் இருக்கும். தீப்பொறினா ஒரு தீயினுடைய குணாதிசயம் எல்லாம் தீப்பொறியில் இருக்கணும் இல்லையா? அப்போ பகவானுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ, கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கோ, இது எல்லாம் எனக்கும் இருக்கு. இதனால தான் பல ஞானிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, உடல் எல்லா சுகங்கள் எல்லாம் விட்டுட்டு கடைசியாக போயிட்டு மாயையுடைய ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க. நான் தான் கடவுள். எல்லாத்தையும் விட்டுருவாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க, எல்லாம் விட்டுருவாங்க, எல்லாம் விட்டுட்டு ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கடைசியாக போயிட்டு நான் தான் கடவுள். இது மாயையினுடைய கடைசி ஆயுதம். அப்போ தீப்பொறி. அப்போ பகவானுடைய குணங்கள் எல்லாமே எங்கிட்ட உணர்ந்ததுக்கப்புறம் நான் தான் கடவுள்ன்றாங்க. ஆனால் தீப்பொறி என்னைக்கு தீயாகாது, அது பொறி. இப்போ உன் மேலே தீ பொறிப்பட்ட தள்ளி விட்டுருவீங்க. தீ பட்டுச்சுன்னா ஓடி போயிருவீங்களா இந்த இடத்த விட்டு. அப்போது என்றைக்கும் ஆத்மாவும் பரமாத்மா ஒன்றாக முடியாது. அப்போ அந்த அந்த பொறி அந்த அந்த அப்போது ஒன்றாக முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்றப்ப நம்ம வந்து அந்த ஆன்மாவனுடைய அந்த சொரூபம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க. நான் இது என்னுடைய ஒரு இதுக்காக கேட்குறேன். இப்போது நம்ம தான் இறை அப்படிங்கும் பொழுது அந்த பரதத்துவத்தை உணரும் பொழுது நாமும் பரமாக மாறிவிடுவோங்கிற கோட்பாடுகளும் தத்துவங்களும் உண்டு. அது அவ்வளோதான். நீங்கிறது வந்து அந்த அதோட பூரணத்தோடு கலந்துடுற, நீன்னு அங்கே சுட்டி காட்டுவதற்கே இல்லாமல் முழுமையாக பூரணத்தோடு கலந்துடுற அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது வந்து பூரணத்தை உணரலாம், ஆனால் நீ மறுபடியும் ஒன்றோட ஒன்றா போய் கலக்க முடியாது. அது நெருப்பு, அதுலேருந்து வந்தவன் தான் பொறி. ஆனால் நெருப்பும் பொரியும் தனியாக தான் இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல இருந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு ஊமைக்காக சொல்லணும். இப்போ இது எப்படி? ஏன்னா நான் இங்கேருந்து தான் வரேன்னா எனக்கு திருப்பவும் போய் கலக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஏன் நான் தனியாகவே இதுதான் இருக்கேன்? நம்ம சொன்னது. இந்த பிரம்ம ஜிக்ஞாசு அப்படிங்கிறது, இந்த இறைவன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஞ்ச். இப்போது ரெட் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ரெட் இருக்குது. இப்போ அதே மாதிரி இறைவன்னா அதில் ரேஞ்ச் ஒன்று இருக்குது. ஓகே. அப்போ பகவானை வந்து 3 விதமாக உணரலாம். வதந்தித்த தத்துவவித தத்துவம் யஜ்ஞாத்தம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்பித்தேன்னு சொல்கிறாங்க. வதந்தின்னா பேசிக்கிறாங்க. தமிழில் சொல்லுவோம் வதந்தி. வதந்தினா பேசிக்கிறாங்க. வதந்தி தானே சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? சாதுக்கள், பெரிய பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆன்மீகெல்லாம் சொல்கிறாங்க. வதந்தி தத்துவம் இத ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, பூரண தத்துவம், அதை வந்து 3ஆக சொல்கிறாங்க. என்னது? பிரம்மஜோதி, பரமாத்மா, பகவான். 3 ஃபீச்சர்ஸ், 3 நிலையில் அடுக்கு. முதல்ல பிரம்மஜோதி, அப்புறம் பரமாத்மா, அப்புறம் பகவான். இதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் தூரத்தில் வருது, வர்றப்போ லைட்டு மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்கள் பகவானே முதல் லேயரில் ஜோதியாக தான் பார்ப்பீங்க. பகவானா யாருங்க? ஜோதி, ரூபம் கிடையாது. இது முதல் லெவலில் அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் கிட்ட வர நிறைய பொட்டிலாம் இருக்கும். பொட்டி இருக்கிறலாம் பார்ப்போம். அப்புறம் இன்னும் கிட்ட வர அது இன்னொரு பொட்டி இழுத்து வருதுன்னு பார்ப்போம். அந்த இழுத்து வர பொட்டி இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த பொட்டிக்குள்ளே அந்த பொட்டியையும் இழுத்துக்கிட்டு எல்லா பொட்டியும் இழுக்கிறதுக்கான சக்தி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்குள்ளேயே அதுக்கு ஆற்றல் இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்குள்ளே சில பேர் சிப்ஸ் சாப்பிட்ருக்குறாங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் விளையாடுறாங்க, சில பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதில் 3 பேரில் யார் சரி யார் தப்பு? அப்படி ஒன்றும் கிடையாது. 3 பேருமே சரி. ஆனால் அந்த அந்த ட்ரெயினை யார் ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க? மூன்றாவது நபர். 3வது நபர் இருக்கார் இல்லையா, அவர் பொட்டியை பார்க்குறாரு, சிப்ஸ் சாப்பிட்றவங்கள பார்க்குறாரு, தூங்குறவங்கள பார்க்குறாரு, லைட்டையும் பார்க்குறாரு. அப்போ அந்த இறைவனை நம்ம அப்படியே தேடிக்கிட்டே போகிற முதல்ல நீங்கள் அருவமாக பார்க்குறீங்க, பிரபஞ்சத்தினுடைய ஞானமாக பிரபஞ்சம் ஃபுல்லாக பார்க்குறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் எனக்குள்ளேயே பார்க்குறீங்க. ஒரு யோகி வந்து கண்ணை மூடிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த மூலாதாரவா, சாதிஷ்டா, மணிப்பூரா, அநாகதி, சகசிராதார் வரைக்கும் அப்படியே அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அவன் கொண்டு போயிட்டு அவன் உணர்றப்ப பார்க்குறான், அட எனக்குள்ளே தான் பார்க்குற அந்த கடவுள், எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம், எனக்குள்ளே இருக்கிறாருன்னொன்னே தன்னைக்குள்ளேயே இந்த தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது தனக்குள்ளே தியானம் பண்ண இறைவன் ரூபம் அவனுக்கு தெரியும். பரமாத்மா
4 கையில் வந்து விஷ்ணு சக்கரம் வச்சுட்டு இருப்பார், ஜனார்தனான்னு பேர் அவருக்கு. அந்த ரூபத்தை பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்க்குறான் அவர் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு பார்க்குறான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். அவர் எங்கே தான் இருக்கிறாரு? அவர் வைகுண்டம். இது கடைசி ஸ்டெப். இதில் வந்து யார் கரெக்டு யார் தப்புங்கிறது கிடையாது. இட்ஸ் அ கிராஜுவல் எலிவேஷன். ஓகே. அகங்காரங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ, இப்போது நான் உங்கள் காலை தொடணும்னு சொன்னால் எனக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. அகங்காரம் இருந்தால் என்னாலும் காலை தொட முடியாது. அப்போது நீங்கள் பகவான்கிட்ட சரணடையணும்னா இந்த அகங்காரம் போகணும். நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறை தகுதிகளை, இறை குணங்களை நான் உணர்றேங்கிறப்போ, நான் இறைவனாக என்னை உணர்றேன். அப்போது நான் என்கிட்ட அடக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து தண்ணியில் நடக்கிறது, நெருப்பில் நடக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளால் முடியுமானா தாராளமாக முடியும். ஏன்னா ஆத்மா வந்து இந்த இதெல்லாம் விட உயர்ந்தது. அப்பிரேயம் இதஸ்துவன்யம் பிரகிருதி மித்திமே பராங்கிறார் கிருஷ்ணா கீதையில். பூமிரா போர் அனலோவாயு கம்மனம், அந்த 5 புலன்கள் 5 பூதங்கள் இருக்குது. 5 பூதங்களை விட சக்தி வாய்ந்தவன் ஆத்மாங்கிறார். அப்போ இயல்பாகவே உங்களால் இந்த சக்திகளை உங்களால் அடக்கக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கா. அப்போது இதை நம்ம இதில் போகிறப்ப கடைசியாக வந்து கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உணரணுன்னா, அவர் காலில் விழணும், அவருக்கு நீங்கள் பூஜை செய்யணுன்னா அந்த அடக்கம் வேணும். அது வராத வரைக்கும் நம்ம ஞானிங்கிற பிளாட்ஃபார்மில் போய் நான் தான் கடவுள்னு உட்காந்துருவோம். ஓகே. ஸோ அப்போவும் மேலே போகலாம், ஆனால் அந்த எண்டுக்கு போய் நிற்க முடியாது. ஆமாம். ஓகே. அப்போ அந்த ஞானிங்கிற பிளாட்ஃபார்மை தாண்டி நான் வந்து கடவுள் அப்படிங்கிற தாண்டி போகிறப்போ நான் கடவுளுடைய சேவகன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ 2 விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஒன்று வந்து அத்வைத்தம், இன்னொன்று துவைத்தம்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்னென்னா, நான் யாருப்பா ஆக்சுவலாக நான் யார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆத்மா, ஓகே, அது ஓகே புரிஞ்சிச்சு. ஆத்மானா என்ன? இறை அம்சம், அதுவும் ஓகே. அப்புறம் முக்தின்னா என்ன? இறைவனோட கலக்கணும், முக்தி தான், அது ஓகே தான். ஆனால் எப்படி கலக்கிறோம், அதுதான் டிஃப்ரென்ஸ். எப்படி கலக்குது அப்படின்னா, அத்வைத்தத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கடல், அதில் வந்து ஆறு கலக்குது. ஆறு வந்து கடலை கலக்கிறப்போ ஆறு வந்து காண போயிடும். ஆமாம். நீங்கள் கடலில் போய் காவிரியை தேர முடியாது. எங்கே பாரு காவிரி தேர முடியல சொல்கிறாங்கன்னா, நீ ஆத்மாவோட கலந்துடுறேன். ஆனால் துவைத்தம் என்ன சொல்லுது, விசிஷ்ட அத்வைத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம அதை வந்து அச்சிந்திய இதை வந்து நம்ம விசிஷ்ட அத்வைத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பச்சை கலர் மரத்து மேலே ராமானுஜர் கொடுக்குற விளக்கம் அது. ஒரு பச்சை கலர் மரத்தில் ஒரு பச்சை கலர் கிளி வந்து உட்காருது, இதுதான் முக்திங்கிறார். ஓகே. அப்போ தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இந்த கிளி வந்து மரத்தோடு இணைஞ்சிருச்சு, யுஜ்யா சேர்ந்துச்சு, கலந்துருச்சு. அதில் மறுக்கல நம்ம. இப்படி கலந்துச்சுன்னா அங்கே போய் அந்த பழத்தை சாப்பிட்டுருக்கு. ஓகே. அப்போது முக்தி அப்படிங்கிறது என்னென்னா, 5 விதமான முக்தி இருக்குது. சாரூப, சாயுஜ்யா, சாலூக்கா, சாமீபியா இருக்குது. இந்த சாயுஜ்யான்னு சொல்கிறது தான் அந்த கலக்கிற முக்தி. யார் அங்கே போய் கலப்பாங்கன்னா, கடவுளை, கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்து பிரம்மஜோதியோட கலந்துருவாங்க. அதுவும் முக்தி தான். அவங்க முக்தி பேரில் நம்ம சொல்ல மாட்டோம், அதுவும் முக்தி தான். ஆனால் அவங்கள்ட்ட பகவானை பார்க்க முடியாது. அவங்க ஜோதியில் அப்படியே கலந்துருவாங்க. பிரம்மஜோதியில் கலந்து, இப்போ இந்த அண்டம் இருக்கு இல்லையா, இந்த அண்டத்துக்கு மேலே பிரம்மஜோதி இருக்குது. பிரம்மஜோதிக்கு மேலே தான் வைகுண்டம் இருக்குது. ஓகே. அப்போ இந்த பிரம்மஜோதிங்கிற தாண்டா தான் அவங்க வைகுண்டத்துக்கு உங்களால் போக முடியும். அப்போது அந்த ஜோதி அப்படிங்கிற லெவலை தாண்டி போகிறப்போ உங்களால் வைகுண்டத்துக்கு போக முடியும். ஸோ அது வந்து நம்ம விசிஷ்ட அத்வைத்தம் ஃபிலோசஃபி படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனால் அந்த லெவல் வர்ற முடியாதப்போ ஜோதியில் கலக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இப்போது வைகுண்டம்ங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸ் மாதிரி தான். ஏன்னா வைணவ சம்பிரதாயத்தின்படி பார்க்கும் பொழுது வைகுந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து திருமாலினுடைய உருவம் தரித்து 4 கரத்தோடவே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டு. ஆமாம். ஓகே. ஆனால் இப்போ ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பீரியடுன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கால அளவுன்னு ஒன்று இருக்குங்களா? காலம்ங்கிறதே வந்து பௌதிக குணம் தான். ஓகே. ஆமாம், டைம் இஸ் அன் இல்லூஷன் தான். மகத்தத்துவம் தான் இந்த உலகத்தினுடைய ஆதி. கேள்விப்பட்டிருப்பீங்க மகத்தத்துவம்ட்டு. மகத்தத்துவத்தினுடைய ஒரு விஷயம்தான் டைம். ஓகே. அப்போது டைம் வந்து மகத்தை மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த மகத்துவத்தை தாண்டி நீங்கள் பிரம்மஜோதியிலே டைம் கிடையாது. அந்த இந்த அண்டத்தை தாண்டினீங்கனாலே மகத்தத்துவங்கிறது ஒரு மேகம் மாதிரி. பிரபுபாத் ரொம்ப அழகாக புரியுற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அண்ட வெளி இருக்குது, இந்த உங்களுக்கு ஆகாயம் இருக்குது. ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கும்.
அவங்களால சூரியனை பார்க்க முடியாது, மேகம் மறைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் மகத்தத்துவம்ங்கிற அந்த மேகம் வந்து பகவானை மறைச்சிட்டு இருக்கு. ஓகே. அங்கே தான் அந்த பௌதிக உலகம் பிரபஞ்சம் நடக்குது, படைப்பு எல்லாம் நடக்குது இல்லையா, அங்கே மறந்துடுவோம். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மகத்தத்துவத்தில் தான் காலம் அப்படிங்கிறது குணம் அங்கே தான் வருது. ஆன்மீக உலகத்தில் காலம்ங்கிறது கிடையாது, எப்போவுமே இருக்கும். அதாவது நம்ம ஆன்மாவினுடைய குணம் என்ன? சச்சித் ஆனந்தம். சத் எட்டர்னல், நிரந்தரமானது. சித்துனா வந்து ஞானம் மிக்கது, ஆனந்தம்னா ஆனந்தம் பொருந்தியது. அப்போ ஆன்மீக உலகத்தில் இந்த இந்த மகத்தத்துவங்கிறத நீங்கள் தாண்டிட்டீங்கனால சச்சித் ஆனந்தம் தான். ஓகே. ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், ஃபுல் ஆஃப் நாலேஜ், எட்டர்னல். அது நம்முடைய நித்தியமான ரூபமே அதுதான். இப்போ நம்ம அங்கிருந்து திருப்பியும் ஒருவேளை பூலோகத்திற்கு வருவதற்கெல்லாம் வாய்ப்பு உண்டுங்களா? இல்லை ஒன்ஸ் நீங்கள் போனதாங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்லாம் வர்றதுக்கெல்லாம் இல்லை? கத்வா நிவர்த்தந்தே தத்தாமம் பரமம் மம. பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில், எத் கத்வா எங்கே போனதுக்கப்புறம், நான் நிவர்த்தந்தே திரும்பி வரமாட்டியோ, தத்தாமம் பரமம் மமா, அப்படிப்பட்ட இடம் தான் என்னுடைய பரம வாசஸ்தலம். வைகுண்டம் போயிட்டோன்னு சொன்னால் திருப்பி இங்கே வரமாட்டோம். ஸோ அதில் ஒரு 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 இது இருக்குது இல்லைங்களா, ஒரு உறுதி பூண்டுக்கிட்டோம்னா போதும். ஆல்ரைட். ஸோ இப்போது இந்த மாதிரி கோட்பாடுகள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஐஎஸ்கேஎம் அந்த அமைப்பை சேர்ந்திருக்கீங்க. இப்போது ஐஎஸ்கேஎமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைணவ சம்பிரதாயத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? வித்தியாசம் ஏதாவது இருக்கா? இல்லை, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே. இப்போ வந்து 4 ஸ்கூல் இருக்குன்னா 4மே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் அவங்க போகிற யூனிஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டேக் வேறு மாதிரி இருக்கும், ஸ்கூல் டைமிங் வேறு மாதிரி இருக்கும், சொல்லித்தர விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சிலபஸ் ஒன்று தான். சிலபஸ் ஒன்று தான். அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இருக்குது. பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம் இருக்குது. இதில் இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு சொல்கிறோம் வந்து படிக்காத முட்டாள். இதில் எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. எனக்கு எது வந்து மேட்ச் ஆகுது, என்னால் எதை வந்து ரிலேட் பண்ண முடியுது, எனக்கு ஓகேப்பா, எனக்கு இந்த ஹரே கிருஷ்ணா பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த முறை பிடிச்சிருக்கு, எனக்கு கீர்த்தனை பண்ண பிடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு என்ன போய் பெருமா கோயில் விட்டீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. எனக்கு பக்தி பண்ணால் கையில் ஒரு மிருதங்கம் வேணும். ஓகே. நான் பாடணும், இல்லைன்னா நம்ம 4 பேர்கிட்ட பேசணும். என்னால் கை கட்டிட்டு வந்து பல்லக்கு தூக்க முடியாது. அப்போ இது உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் கிடையாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சுவாமிக்கு பல்லக்கு தூக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து திவ்ய பிரபந்தம் படிக்கணும், அது அவங்களுக்கு பிடிக்கும். இது எல்லாமே ஒன்று தான். ஒரே விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மனுடைய சேவகன். பரமாத்மா பகவான் யார்? ஸ்ரீமன் நாராயணன், கிருஷ்ணா. ஸோ இதில் சம்பிரதாய பேதங்கள் அதனுடைய சம்பிரதாயத்தினுடைய இலக்கணத்தில் தான் இருக்க தவிர சம்பிரதாய கன்க்ளூஷனில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணனுடைய அவதாரம், அவருடைய சிக்ஷாஷ்டகம்னு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 8 பாட்டு தான், அது 8 பேராகிராஃப் தான், அது படிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் எழுதின முகுந்தமாலை படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவு சிமிலாரிட்டிஸ். ஓகே. எந்த வித்தியாசமே கிடையாது, சம்பிரதாயங்களில் எந்த வித்தியாசமே கிடையாது, ஒரே விஷயம் சொல்லப்படுது. இன்னும் நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா உங்களால், நான் ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன், பாம்பேலேருந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன், பாண்டிச்சேரி வந்துருந்தேன் ஃப்ளைட்டில். அப்போ என்னுடைய பக்கத்தில் இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் உட்காந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அவர் எனக்கு போதனை பண்ண முயற்சி பண்ணார். ஸோ குரான் எனக்கு சொல்லிக்க முயற்சி பண்ணார். அப்போ நான் குரானை வச்சு அவருக்கு நான் ப்ரீச் பண்ணேன். ஓகே. இஸ்லாமிய தத்துவத்தை வச்சே அவருக்கு நான் வந்து வைஷ்ணவத்தை தான் சொல்லிக் கொடுத்தேன். நான் கோட் பண்ணது பகவத்கீதை கோட்டிங்கே கிடையாது. நான் குரானை வச்சே பகவான் ரூபம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணேன், மறுஜன்மம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணேன், இறைவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணேன், இறைவனை வந்து மோசேலாம் பார்த்துருக்காங்கன்னு நான் சொன்னேன், ரூபம் இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஷாக் ஆகிட்டார். இது வந்து வைஷ்ணவம் அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதை நீ ரிலேட் பண்ண முடியல, எந்த வித்தியாசமே கிடையாது சம்பிரதாயங்களில். இப்போது ஏன்னா முன்னாடி நம்ம வந்து இஸ்கான்ல அமைப்பினுடைய ஒரு 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 பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம பாட்காஸ்ட் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அப்போது அதுக்கப்புறம் தான் பின்ன நம்ம வந்து ஐஎஸ்கேஎம் அமைப்பை பற்றி தெரிய வந்து பின்ன நம்ம இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். 2 பேருமே வந்து ஸ்ரீல பிரபுபாதர்னுடைய ஃபாலோவர்ஸ் தான்.
கிருஷ்ணர் தான் வந்து வழிபடக்கூடியவர்கள் தான். ஸோ இருந்தாலும் ஏன் அந்த அசோசியேஷனில் அந்த ரெண்டு என்ன வித்தியாசம் அந்த இடத்துல இருக்குது? ஐஎஸ்கேஎம் இஸ்கான் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக எந்த வித்தியாசமும் கிடையாது. அடிப்படையாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. எங்களுடைய பூஜை ஸ்டைல், மந்திரங்கள், வழிபடுற முறைகள், விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுற முறையிலேருந்து எல்லாமே வந்து ஒன்று தான். எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுபாதா வந்து இந்த உலகத்தை விட்டு 1977 நவம்பர் 14 வந்து பிரபுபாதா போகிறாங்க. பிரபுபாதர் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஆச்சாரியா. அவர் பல விஷயங்கள் வந்து சம்பிரதாயத்துக்கு என்ன சொல்கிறது, பல விஷயங்கள் வந்து அந்த காலத்துக்கு வித்தியாசமாக செஞ்சாங்க. ஓகே, காலத்துக்கு அப்பாற்பட்டு செஞ்சாங்க. சரியான வார்த்தை, காலத்துக்கு அப்பாற்பட்டு செஞ்சாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்தில் வந்து பிராமணனா பிறக்காதவனுக்கு வந்து தீட்சை கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்காரனுக்கு தீட்சை கொடுக்குறாங்க, அவனை வந்து பூஜாரி ஆக்குறாங்க, அவனை சன்னியாசி ஆக்குறாங்க. அவர் சன்னியாசியாக இருந்து வேற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. ஓகே, சன்னியாசி திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது, திருமணத்துக்கு போகவே கூடாது. இருந்தாலும் அவர் தான் இப்போ உருவாக்குறாரு, அங்கே யாரும் கிடையாது, அவர் தான் பண்ணி ஆகணும். திருமணத்துக்கு யஜ்ஞம் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரினி ஆசிரமம் உருவாக்குறாரு. பிரம்மச்சாரிகளுக்கு தான் ஆசிரமம் இருக்குது. பெண்கள் வந்து சன்னியாசம் வாங்கக்கூடாது, இந்த சாஸ்திரம் ஒத்துக்கல. பிரம்மச்சாரினிக்கு ஆசிரமம்னு உருவாக்குறாரு. எல்லாமே ஒரு எல்லாமே ரெவல்யூஷன்ஸ். இது எதுவுமே எந்த ஆச்சாரிய வரைக்கும் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி பிரபுபாதா இன்னொன்று புதுசாக பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அவங்க தன்னுடைய ப்ரெசன்ஸை அழிவற்றதாக்குறாங்க. ஓகே, இஸ் பிகம் இம்மோர்டல். எப்படி அப்படின்னா, புக்ஸ் மூலமாக, ஓகே, வீடியோஸ் மூலமாக. பிரபுபாதா கடந்த அவரோட கடைசி 10 காலங்கட்டத்தை அவங்க பேசின எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீ யூடியூப்பில் போய் பிரபுபாதான்னு கேட்டால் அவங்க பேசுறது எல்லாம் கேட்கலாம். இப்போ நான் நித்திலனை வந்து நான் கோயம்புத்தூர் வந்து பார்க்குறேன். ஆனால் நித்திலனை வந்து நான் கோயம்புத்தூர் தான் பார்க்கணுமான்னா இல்லை, நான் யூடியூப்லேயும் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால்லையும் போட்டு நான் பார்க்கலாம். இதில் எது உயர்ந்தது இல்லை, கம்யூனிகேஷன் கன்வே ஆகிடுச்சு. இப்போ நான் உங்கள்ட்ட ஃபோன்லேயும் பேச, நேர்லேயும் பேச ஆகிடுச்சு இல்லையா? அதுமாதிரி பிரபுபா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய ப்ரெசன்ஸை அந்த காலத்தில் என்ன, நீங்கள் வந்து குருகுலம் போகணுன்னா ஒரு குருவோட வீட்டுக்கு போயிட்டு, ஆசிரமத்துக்கு போயிட்டு நேரடியாக சந்திச்சு தான் இப்போ டெக்னாலஜி பிரபுபாத் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, 10,000 இயர்ஸுக்கு நான் தான் குருன்ட்டாங்க. நான் தான் குருன்னா யாருன்னா, உங்களை பகவான்கிட்ட கூட்டு போகிறவர் தான் தீக்ஷா குரு. நிறைய லெவல் குரு இருக்கு. வர்த்தம பிரதர்ஷக குரு, சைத்திய குரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஷா குரு, அதுக்கப்புறம் தீக்ஷா குரு. வர்த்தம பிரதர்ஷக குருன்னா எனக்கு முதல்ல கிருஷ்ண பக்தி கொடுத்தவங்க. ஓகே, நீங்கள் அந்த சொன்னேன்ல, வர்த்தம பிரதர்ஷகம் ஃபஸ்ட்டு எனக்கு அவர் தான். அவரை போய் பார்த்தேன், அவர் தான்ப்பா, அவங்க தான் பிரபுபாத் சொன்னாங்க. ஏன்னா ஞானத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, கிடையாது. வர்த்தம பிரதர்ஷக குரு முதல்ல சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு பொறி எனக்குள்ளே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துக்கிறேன். சைத்திய குருன்னா உள்ள பரமாத்மா உள்ளேருந்து வழி நடத்துகிறார் சைத்திய குரு. சிக்ஷா குருன்னு சொன்னால் என்னை வழிநடத்தக்கூடிய குரு. ஓகே, தீக்ஷா குருனா எனக்கு முக்தி பாதை காட்டி முக்தி அளிக்கக்கூடிய குரு. ஓகே, அப்போது முக்தி பாதை காட்டி முக்தி அளிக்கக்கூடிய குருவனுடைய பிரதிநிதியாக இருந்து சிக்ஷா குரு வழி நடத்துவார். இப்போது நான் வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வழி நடத்துகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அவங்களுக்கு சிக்ஷா குரு, ஆனால் நான் அவங்களுக்கு முக்தி கொடுக்க மாட்டேன், எனக்கு தகுதி கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கப்பா, இவங்க தான் பிரபுபாத், இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிங்க, டவுட்னா எனக்கு கேளுங்க. உங்களுக்கு உங்கள் இயல்பாக உங்களால் இப்போ வெளில போகிறப்ப வெங்காயம் மூடி சாப்பிடக்கூடாது, காலைல எழுந்திரிக்கணும், இதெல்லாம் எப்படி உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுறது, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு வரும், உங்களால் காலைல எழுந்திரிக்க முடியலையா, ஏன் எழுந்திரிக்க முடியல, அதுக்கு என்ன டிப்ஸு, அது என்னோட சொல்லிக் கொடுக்க வேலை. சிக்ஷா குரு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் அப்பா அந்த இயக்கத்துக்கு தீக்ஷா குரு. 10,000 இயர்ஸ்க்கு இந்த மூமெண்ட் இருக்கும், 10,000 வருஷம் இந்த இயக்கம் இருக்கும். நான் தான் தீக்ஷா குரு. நீங்கள் சிக்ஷா குருவாக இருந்து இந்த பரப்புரை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜூலை 9, 1977 பிரபுபாத் லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த இயக்கத்தில் எப்படி தீட்சை கொடுக்கப்படணும். ஸோ 11 பேரை சொல்கிறாங்க. 11 பேரை சொல்லி இந்த 11 பேரும் ரித்விக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா சமஸ்கிருத ரித்விக்னா ரெப்ரஸன்டேட்டிவ் அர்த்தம், பூஜாரி. ரித்விஜகா அப்படின்னா வந்து பிரதிநிதி. நீங்கள் என்னோட பிரதிநிதியாக இருந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்களுக்கு தீட்சை கொடுங்க. தீட்சை வாங்குறவங்க என்னுடைய சிஷ்யன்.
ஓகே. தீட்சை கொடுக்கக்கூடிய நீங்கள் பிரதிநிதினா வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. குரு நான் தான், நான் கிடையாது. ஜஸ்ட் ரெப்ரசன்ட். ஸோ குரு வந்து பிரபுபாத், நான் வந்து பிரதிநிதி. கடையை பார்த்துக்க ஆள் இல்லை, கொஞ்சம் கடையை பார்த்துக்க கொஞ்ச நேரம் கலாவில் பார்த்துக்கலாம், காசு போடலாம் எடுக்கலாம், என்னது கிடையாது. அது மாதிரி ரித்விக்னா அந்த தீட்சை கொடுத்த உடனே அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 11 பேர் நியமிக்கிறாங்க. 11 பேர் நியமித்த உடனே பிரபுபாத் லெட்டர் எழுதி ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாங்க. நிறைய முறை திருப்பி சொல்கிறாங்க இதையே. நான் போனதுக்கப்புறம் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், என் புஸ்தகத்தை படிக்கலாம், என் வீடியோ கேட்கலாம், ஆடியோ கேட்கலாம், என்னை உணர முடியும், நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன், நான் உங்களுக்கு வழி நடத்துவேன், எல்லாம் பிரபுபாத் எல்லாம் கொடுக்குறாங்க. 1977 நவம்பர் 14 அன்னைக்கு பிரபுபாத் உலகத்தை விட்டு போகிறாங்க. ஓகே. போன உடனே 2 மாதம் இஸ்கான் சைலண்ட்டாக இருக்குது. இதை பற்றி பிப்ரவரி மாதத்தில் இந்த 11 பேர் ஒன்றா கூடி அவங்க சொல்கிறாங்க, பிரபுபாத் எங்களை அடுத்து குருவாக நியமிச்சிட்டாருங்க. அந்த லெட்டர்லாம் வெளில வரல, ஏன்னா அப்போ டெக்னாலஜிலாம் கிடையாது இல்லையா. அந்த லெட்டர் வந்து யாரும் பார்க்கல, யாருக்குமே தெரியாது. அந்த 11 பேர் ரொம்ப சக்தி வாய்ந்த பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க தப்பாக இருக்காது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எல்லாம் அவங்கள குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ உலகத்தையே வந்து 11 பிரித்தாங்க. பிரித்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தர் குருவானாங்க. ஓகே. அப்படியே பிரித்து இஸ்கான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, தகுதி இல்லாதவங்க அந்த குருஸ்தானத்தை ஏற்றுக்கிறப்போ அவங்களால ஒரு குருன்னா ஒரு சிஷ்யனோட கர்மத்தை எடுக்கும். தீக்ஷானா 2 விஷயம் நடக்கும். தீக்ஷானா திவ்ய ஞான், ஷானா சபதி. ஞானம் கிடைக்குது, உங்கள் பாவத்தை எல்லாம் குரு எடுத்துக்கிறார். ஓகே. திவ்ய ஞானம் ஆன்மீக ஞானத்தை கொடுக்குறவங்க பாவத்தை எல்லாம் எடுத்துக்கிறார். அப்போ தகுதி இல்லாதவங்க பாவத்தை எடுத்தால் என்ன ஆகும்? அப்போ அந்த குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போக போக அவங்களுக்கு பௌதீக ஆசைகள் அதிகமாக ஆரம்பிக்குது, தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய பதவியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க, ஃபால் டவுன் ஆயிடுறாங்க. இப்போது பக்தர்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா நடக்குது, இது பிரபுபாதர் நியமிச்சிருக்கிறாரு, எப்படி அவர் கீழே விழுந்து போகிறாரு அப்படிங்கிறப்ப தான் ஒரு சிலோச்சன் பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபு இந்த டாக்குமெண்ட்லாம் வெளியே கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வர எல்லாருக்கும் என்ன பிரபுபாத் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க தான் குருன்னு சொல்லியிருக்கிறாங்க, எப்படி நடக்குது ஒருத்தங்களாக புரிஞ்ச உடனே இப்போது சில பேர் பிரிஞ்சு வந்து எங்களுடைய சிக்ஷா குரு சுந்தர்கோபால் பிரபுன்னு சிங்கப்பூரில், ஹிஸ்ரே சுந்தர்கோபால் பிரபு சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க பிரபுபாத் நேரே சிஷ்யர் 1975 தீட்சை வாங்கினாங்க. அவங்க வந்து ஒரு இயக்கமாக அதை ஸ்டார்ட் பண்ணி, ஓகே பிரபுபாத் தான் குரு, வேறு யாரும் குரு கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கும் இஸ்கானுக்கு என்ன வித்தியாசம், குரு தத்துவ வித்தியாசம். என்னுடைய குரு பிரபுபாத். அப்பா யாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆன்மீக குரு வந்து அப்பா, நம்மளுடைய ஆன்மீக குரு வந்து அப்பா மாதிரி. அப்பா யார் அந்த கேள்வி கேட்குறப்போ பிரபுபாத். இப்போ இஸ்கானில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரபுபாத் புக் தான் படிப்பாங்க, பிரபுபாத் லெக்சர் தான் கேட்பாங்க, காலைல பூஜா பிரபுபாத் தான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் குரு யாரும் வேறு யாரும் பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நன்றி இல்லாத செயல். ஓகேயா? அதனால் இதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இதுதான் ஒரே வித்தியாசம். குரு தத்துவத்தில் தான் வித்தியாசம் தவிர மற்றபடி எந்த வித்தியாசம் கிடையாது. நாங்கள் என்னுடைய குரு கொடுக்குற ஸ்தானத்தை வேறு யாரும் கொடுக்க மாட்டோம். பிரபுபாத் ஸ்தானம் பிரபுபாத்திற்கு தான். அது ஒன்று தான் வித்தியாசம் இஸ்கானுக்கும் ஐஎஸ்கேஎம்க்கும். அப்புறம் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போது நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க இறைவனை வந்து வழிபடுவதற்கு பல வழி அப்படிங்கிறது உண்டு. அதில் வந்து இப்போது நான் வந்து பக்தி அப்படிங்கிறதும், நான் வந்து ஒரு வாத்தியம் வாசித்து ஒரு இறைவனை போற்றி பாடி நடனமாடி என்னை மறந்து அப்படி இருக்கிறது எனக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது வந்து பக்தியினுடைய ஒரு இலக்கணமாக நீங்கள் சொல்லி இதை சொல்கிறீங்க. இதன் வழியே வந்து வைணவ சம்பிரதாயத்திலேயே ஒரு ரொம்ப இலகுமான ஒரு இது வந்து நாரதர். அவர் பாட்டு பாடி அவர் தேசாந்திரி, ஒரு திரிலோக சஞ்சாரி, எங்கே வேணாலும் போக முடியும், பண்ண முடியும். ஆனால் சிறந்த இறை உணர்ந்த ஒரு பக்தர். ஆனால் அப்படிப்பட்ட நாரதரே தவம் செய்ததற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் அந்த கேள்விகள்லாம் நம்ம படுறோம். ஒரு பக்தி அப்படிங்கிறது மட்டும் இறைவனை உணர்வதற்கு, இறைவனிடம் நம்மை கொண்டு செல்வதற்கு போகுதுமா, இல்லை அதையும் சேர்த்து இந்த தியானம் யோகம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைகளும் நமக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் அது தேவைப்படுங்களா உண்மையாலுமே? இல்லை, அதாவது பக்தி அப்படிங்கிறது அதனுடைய 2 விதமாக பக்தி சொல்லுவாங்க. ஒன்று வந்து ராகானுக பக்தி, இன்னொன்று சாதனா பக்தி. ராகானுக பக்திங்கிறது எப்படி விளக்கணும்னு சொன்னால், ஒரு ஸ்ரீமத் பாகவதமில் 3வது காண்டத்தில் 29:10 சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எதா கங்கம்பஜோ அம்பசோ அப்படிம்பாங்க. ஏன்னா கங்கா வந்து எப்படி வந்து கடலை நோக்கி பாயுதோ
அதுக்கு நடுவில் மழை வந்தாலும் சரி, பாறை வந்தாலும் சரி, அது பாட்டுக்கு ஏதாவது மாற்றி கடல் நோக்கி ஓடிடும். அது தன்னுடைய பாதையை எப்பவும் மாற்றிக்காது. அதோட இலக்கு வந்து மாற்றிக்காது. அப்போ அந்த மாதிரி இயல்பாகவே என்னுடைய மனம் கிருஷ்ணனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. இயல்பாகவே நான் எனக்கு கிருஷ்ணன் எதுவும் பேச மாட்டேன், கிருஷ்ணன் எதுவும் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தூய பக்தி. இப்போது தன்னோட விட்டல் பக்தர்கள்லாம் பார்க்குறோம், துக்காராம்லாம் பார்க்குறோம், ஞானானந்தர்லாம் பார்க்குறோம். அவங்க எந்த அளவுக்கு இறை பக்தியில் உள்ள ஈடுபாடாக இருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எல்லாராலையும் வர முடியாது. ஓகே. இப்போ நம்ம உடலுங்கிற ஒரு ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது ஜெயிலில் மாட்டிகிட்டு இருக்கிறோங்கிறப்போ எனக்கு சில கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஒரு நல்ல மனநிலை இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு தெரியும். அதே மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதை சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைக்கு பால் கொடுப்பா, இப்படி தான் பால் கொடுக்கணும், குழந்தைய அடிச்சிடாத, ஒன்றும் பண்ணாத, இல்லையா? அப்போ இயல்பு நிலையில் எனக்கு பகவான் மேலே பக்தி இயல்பாகவே வரும். இல்லைன்னா எனக்கு சில ஹெல்ப்லாம் தேவைப்படுது. ஓகே. அதுக்கு தான் முதல் ஹெல்ப் வந்து தவம். பிரம்மா ஃபஸ்ட்டு முதல்ல படைக்கப்பட உயிரினம் பிரம்மா. பிரம்மா படைக்க போடுறப்போ சுற்றி பற்றி பார்த்தா இருட்டாக இருக்குது. ஏன்னா சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு தாமரை மேலே உட்காந்துருக்காரு. அவ்வளோதான் தெரியுது அவருக்கு. அவர் ஒன்றுமே இல்லை. நான் யார், எதுக்கு வந்தேன், இது கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரிமாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அப்புறம் தாமரைக்குள்ளே தண்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, உள்ளே யாராவது இருப்பாங்களான்னு பார்க்குறாரு. அந்த பாதையும் தடுக்கப்பட்டுருச்சு. கல்யாணம் கழிச்சு திருப்பி வேணாம் வந்து உட்காந்து யோசிச்சுருக்காரு. அப்போ தான் 2 எழுத்து அவர் காதில் விழுது. தவம் செய் அப்படிங்கிறான். கிருஷ்ணர் கூட கீதையில் சொல்லுவாங்க, யஜ்ஞ தான தப சைவ ந மோக்ஷயே. பாவனானி மனிஷினாம். ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் கூட அவங்கள சுத்தம் பண்ண 3 விஷயம்: யஜ்ஞம், தானம், தவம். ஓகே. ந யஜ்ஞதான தவ செய்வ ந மோக்ஷேத். இது 3த்தையும் விடவே கூடாது. யஜ்ஞம், தானம், தவம். எவ்வளவு பெரிய பண்டிதராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பக்தராக இருந்தாலும், மிக உன்னத நிலைக்கு போனாலும் சரி, யஜ்ஞம் பண்ணதை விடாதீங்க, தானம் பண்ணுறதை விடாதீங்க, தவம் பண்ணுறதை விடாதீங்க. ஸோ நம்மளுக்கு பக்தி பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா நான் உடம்புங்கிற ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது ஃபஸ்ட்டு லோவஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எர்த். எர்த்தை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வாட்டர். ஓகே. வாட்டரை விட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர். ஏரை விட அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த மகத்துவனுடைய லேயரில் வரும்னா ஃபால்சிகோ, அகங்காரம் வரும். இப்போது நான் இதுக்குள்ளே நான் மாட்டிகிட்டு இருக்கேங்கிறப்போ இதை தாண்டி வெளில வரேன், எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஓகே. அதுக்கு தான் தவம். உதாரணத்துக்கு நாங்கள்லாம் காலையில் 4 மணிக்கு 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். எழுந்துச்சி 4:30 மணிக்கு குரு பூஜா இருக்கும். இந்த பூஜை அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் துளசி பூஜை செய்யணும். 16 மாலை குறைஞ்சபட்சம் டெய்லி ஹரே கிருஷ்ண 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 ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி பிரசாதம் இல்லாத எதையும் சாப்பிடக்கூடாது. கிருஷ்ணனுக்கு படைச்சா மட்டும்தான் சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்கலன்னா பழங்கள் ஏதாவது வாங்கி நம்ம மனசால் நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாது, போதைப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது, காஃபி டீ சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தவம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப். எதுக்குன்னா நான் இந்த உடலுங்கிற இந்த பந்தத்தை தாண்டி, அப்புறம் மனதுங்கிற பந்தத்தையும் தாண்டி, புலன்கள் லெவலையும் தாண்டி, ஆத்மாங்கிற லெவலையும் தாண்டி நான் பகவான் சேவகன் லெவலுக்கு வர்றதுக்கு எனக்கு சில ஹெல்ப் தேவைப்படுது. அதான் தவம், தானம், யஜ்யம். யஜ்யம்னா கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் வரக்கூடிய யஜ்யம். யஜ்யம்ங்கிறது நம்ம அந்த ஹோமகுண்டம் வளர்க்குற அது கலியுகத்தில் முடியாது. ஓகே. கலியுகத்தில் வந்து அந்த யஜ்யங்கள்லாம் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். முன் சொன்ன, அதாவது அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கே தவிர, அவர்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பாக அவர்கள் என்ன செய்தார்கள்ங்கிறது எல்லாம் இழந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க செய்யறது வெறும் ஒரு போலியான ஒரு பிம்பம் தானே தவிர ஒரிஜினாலிட்டி போயிடுச்சுப்பா. நீ வெறும் வார்த்தையும் சிறு சிறு பழக்கங்களை வச்சுட்டு பழசு பண்ணிட்டு இருக்கே தவிர பலன் கிடைக்காது கலியில அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேள்விப்பட்டேன். சரிதானுங்களா? அதான் கரெக்டு தான். அது நம்ம யஜ்யம்னு பார்த்தீங்கன்னா கூட கிருஷ்ணர் வந்து கீதையில் வந்து 3 விதமான யஜ்யம் சொல்கிறார். ரஜோகுணத்தில் பண்ணக்கூடிய யஜ்யம், சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய யஜ்யம், தமோகுணத்தில் பண்ணக்கூடிய யஜ்யம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் பகவானுடைய திருப்திக்காகவே
பண்ணக்கூடிய யஜ்யம் வந்து சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய யஜ்யம். ரஜோகுண யஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெருமைக்காகவும் ஒரு பேருக்காகவும் ஒரு டம்பத்துக்காகவும் இப்போல்லாம் திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, திருமணம் பண்ணுறப்போ திருமணம் யஜ்யம் தான், விவாக யஜ்யம். அது எத்தனை விதமான சாப்பாடு போடுறோம், எந்த ஹோட்டலில் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நான் பார்ப்பேன் சில கல்யாணம், மோஸ்ட்லி நான் எங்கேயும் போகிறதில்ல. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு பக்தர்களில் ஒரு வெல்விஷர் கூப்பிட்றாங்க, நான் போவேன். இப்போ நான் பார்ப்பேன், ஒரு ஐயர் உட்காந்துட்டு யஜ்யம் பண்ணிகிட்டு இருப்பார். எங்கள் மாப்பிள்ளை பொண்ணு ஷூ போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் இது என்ன மாதிரி யஜ்யம் இது? ஓகே, ஆண்டவ புண்ணியத்தில் நான் இது வரைக்கும் அப்படி ஒரு சீன் பார்த்ததில்ல. இது ஷூ போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு தெய்வ சங்கல்பம் நடக்கிற இடத்துல அப்படி இருக்கலாம். அவங்க அப்படி யோசிக்கிறது இல்லை. இது ஏதோ ஃபார்மாலிட்டி, வேற ஏதோ பண்ணுறாரு, காசு கொடுத்து அனுப்பிச்சிருங்க அவரை. மெயின் வந்து அங்கே ஒரு சவுண்ட் சிஸ்டம் டிஜே வராரு, டிஜே தான் மெயின். அவர் பார்த்து சாமியாவது ஐயராவது சீக்கிரம் முடிச்சுட்டு போங்க. இது யஜ்யம். அப்போது இது வந்து ரஜோகுணம் பண்ணக்கூடிய யஜ்யம். தமோகுணம்னா வந்து தீட்சை அளிக்காத, தானம் அளிக்காத யஜ்யம், தானம் கொடுக்காமல் பண்ணுறது, பலனை ரொம்ப அது தமோகுணத்தில் உள்ள யஜ்யம். எல்லாத்தையும் மூணாக பிரிக்கிறார் கிருஷ்ணர். யாகம் எல்லாத்தையுமே, தவம் எல்லாத்தையும் கிருஷ்ணர் வந்து மூணாக பிரிக்கிறாங்க. குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிக்கிறாங்க. அப்போ யஜ்யம் அப்படின்னா என்னென்னா வந்து யஜ்யானாலே விஷ்ணுன்னு அர்த்தம். ஓகே, யஜ்யாங்கிற வார்த்தைக்கு பேர் விஷ்ணு, விஷ்ணுவோட அவதாரத்துக்கு பேர் யஜ்யம். விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான் யஜ்யம். இப்போது நம்ம இந்த பிறப்புக்குள்ள உட்பட்டு வரும்பொழுது நம்மளுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த 4 அந்தக்கரணங்கள் இருக்குது. இந்த 4 அந்தக்கரணங்கள் தான் நம்மளை பிடிச்சி வச்சிட்ருக்கு, இங்கேருந்து விடவும் மாட்டேங்குது. ஏன்னா இந்த மனமானது வந்து திருப்ப 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 இங்கே இருக்கிறது மேலேயே பற்று கொண்டே இருக்குன்னு. காலையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிந்தனை, சரி இந்த உலகம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டேன், சரி ஓகே, அது ஏதோ பண்ணி கையில் காலில் விழுந்து தப்பிச்சிட்டேன். சாமிகிட்ட போகிறதுக்கு நடுவில் பெரிய ஒரு லேயர் இருக்குது, இன்னும் பல அழகு மிகுந்த இடங்களும் மனிதனை விட பன்மடங்கு அழகு கொண்ட ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய இடங்களும் உலகங்கள் எல்லாம் உண்டு. அங்கே போய் சிக்கிட்டேன்னா, மனமானது சென்று பற்றுனா முடிஞ்ச, நீ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால், என்னமோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து தப்பிச்சேன், நான் அங்கே போய் மாட்டிட்டேன்னா. இல்லை, பல முறை சிக்கியிருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஓகே, இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு முதல்ல ஜீவாத்மா வர்றப்போ முதல் பிறவியே பிரம்மா தான். ஓகே, நீங்கள் நான்லாம் பிரம்மாவாக இருந்திருக்கோம். ஓகே, இந்திரனா இருந்திருக்கோம். ஓகே, இந்திரலோகத்தில் வந்து நம்ம சொவு தொகிட்டு கூட இருந்திருக்கோம். நம்ம வந்து ராட்சசனாக இருந்திருக்கிறோம், அசுரனாக இருந்திருக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்துருக்கிறோம். அதான் வந்து இதில் திருவாசகத்தில் வரும் இல்லையா, புல்லாய் புல்லாய் புழுவாய் பல்மிருகமாய் பரமையாய் பாண்டாய் வரும் இல்லையா. அது மாதிரி இது எல்லாமே எல்லா பிறப்பும் பிறத்தளித்தேன், எல்லா பிறப்பும் நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா. மறந்துட்டீங்க, அதனால சிக்கிட்டான்னு ஃபியூச்சரில் சொல்கிறீங்க. இது பாஸ்ட், இது ஓகே, இதெல்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். அது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் பகவானுடைய கற்பணிச்சுட்டு இந்த மோட்ச மரண காலத்தில் வந்து கிருஷ்ணனுடைய நினைவத்தில் இருந்தால் தான் மோட்சம். கிருஷ்ண சொல்ற கீதையில் கடைசி நேரத்தில் என்ன நினச்சா மோட்சம், அது வரைக்கும் டைம் இருக்கும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் நினச்சிடுறீங்க மோட்சம் கிடச்சிருச்சு, விமானம் வந்துருச்சு, ஏறிட்டீங்க, நீங்கள் அப்படியே வைகுண்டம் நோக்கி போயிட்டுருக்குறீங்க. போகிற வழியில் நீங்கள் சொன்ன எல்லாம் இருக்கும். ஓ, எனக்கு இது கேட்கும்போது எங்காவது பார்த்து ஆஹான்ட்டனா முடிஞ்சுது, அங்கேயே இறக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டு, மோஸ்ட்லி அது நடக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பக்குவப்பட்டால் தான் முடியும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாராயண ஸ்மரணம் வராது. சப்போஸ் வந்துருச்சுன்னா அவங்க கருணையோட பொறுமையாக எல்லா ஆசையும் முடிச்சுட்டு வாங்கன்றுவாங்க. நான் இது ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த பேர் எனக்கு சரியான பேர் நாராயணாங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு சரியாக தெரியல. ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய அந்திம காலம் போவான்னு இருக்கக்கூடிய இடத்துல பையனை நாராயணன் தான் பேர் நினைக்கிறேன், ஒரு பேர் அப்படிங்க, அஜாமலரா. கடைசி வைகுண்டத்திலிருந்து ஆளு வந்துடுவாங்க, நீங்கள் சாமி தானே கூப்பிட்டீங்க, நான் என் பையனை கூப்பிட்டேன், இல்லை எங்களுக்கு சாமி தான் கூப்பிட்டதா, வைகுண்டம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சரிதான், ஏன்னா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சாமி வந்து உனக்கு ஆபத்து காலத்தில் உதவுறதுக்காக சாமி கூப்பிடக்கூடாது, சாமி நித்தம் உன்னுடைய மனசில் என்றைக்குமே இருந்துடும். அதான் சாகர நேரத்தில் சங்கரான்னா பயன் இல்லை, அப்போது அது நித்தம் உன்னுடைய குடி இருக்கணும். அந்த அந்திம நேரத்தில் மட்டும் சாமி நினைக்கிறது பயன் இல்லைம்பாங்க. ஆனால் இந்த கதைக்கும் இந்த சொல் வழக்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா.
இப்போ இங்கே அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது? இல்லை உங்களால் அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிளி ஒன்று இருந்துச்சு. அந்த கிளி என்னன்னா, இப்போ கிளிக்கு வந்து அந்த ஓனர் வந்து பேச சொல்லி கொடுக்குறாரு. அவர் நம்மள மாதிரி பக்தர். அவர்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த கிளி எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் போனால் கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லும். அப்போது அதை கூண்டு திறப்பார். கூண்டை திறந்த உடனே அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும். அவர் கூண்டை க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் டெய்லி வந்து வேலைக்கு போகிறப்ப அதே மாதிரி பார்ப்பார், சொல்லிட்டு அப்படியே போயிடுவார். அப்போ என்னாச்சு, ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா கூண்டை திறக்கிறாரு, அது கிருஷ்ணான்னு சொல்லுது, கூண்டை பூட்டாமல் போயிடுறாரு. ஓகே. அந்த வீட்டில் ஒரு பூனையும் இருக்குது. கூண்டை திறந்துருச்சா, கிளி வெளில வந்துருச்சா, அந்த கிளி எப்போவுமே கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ அந்த பூனை போயிட்டு நேராக போய் அந்த கிளியோட கழுத்தை பிடிச்சிருச்சு. அந்த கிளி சாக போகுது. அந்த கிளி என்ன சொல்லும்? கிருஷ்ணன் தான் கீக்கின்னு தான் சொல்லும். ஓகே. அந்த இடத்துல அது கிளி. மனுஷனா இருந்தா கிருஷ்ணான்னு சொல்லலாம். அது கிளியினுடைய சுபாவம் அது கீக்கின்னு தான் சொல்லும் இல்லையா? அது மாதிரி நீங்க கடைசி காலத்துல நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும்னா உங்களுக்கு முதல்ல இருந்தே பயிற்சி இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஆழ்வார் பாடுறாங்க. சோர்வினால் பொருள் வைத்ததாயின் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்தோர் ஆர்வினாலும் வாய் திறவாதே அந்த காலம் வரும் முன்னே மாறுவினும் தேர் பூட்டி மாதவனினும் தெய்வம் நாட்டி ஆவருடன் போவிர வெல்லாருக்கு அரங்கத்தானே அப்படிங்கிறார். சோர்வினால் பொருள் வைத்ததாயின் சொல்லு சொல்லு. சோர்வில் படுத்து கிடக்குறோம், மர நேரத்தில் படுத்து கிடக்குறோம், சோர்வில் படுத்து கிடக்குறேன். ஆனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, பொருள் வைத்ததாயின் சொல்லு சொல்லு. எங்கே வச்சிருக்கிறீங்க? அப்போ பேங்க்லாம் கிடையாது இல்லையா? அந்த மரத்தை கீழே வச்சிருக்கிறியா, இல்லை கிச்சனில் அரிசி கீழே ஒழிச்சு வச்சிருக்கியா, எங்கள் புதையல் எங்கே வச்சிருக்கேன், சேர்த்த செல்வெல்லாம் எங்கே சேர்த்து வச்சிருக்கிறேன்? பொருள் வைத்ததாயின் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்தோர் ஆர்வினாலும் வாய் திறவாதே. கப்பம் பித்தம் வாய் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கு, பேச வரல, பார்க்க வரல, கண்ணு தெரியல, பார்வை மழுங்குது. சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்த ஆய்வினாலும் வாய் திறவாதே அந்த காலம் வரும் முன்னே. அந்த காலம் இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், மாறும் எனும் தேர் பூட்டி என்னுடைய இதயம்னு சொல்லக்கூடிய அந்த தேரில் மாதவன் என்னும் தெய்வம் நாட்டி, மாதவா ஒன்றை உட்கார வச்சுக்கிட்டு ஆவர் எனும் பூவீர வல்லா இருக்கு, நான் உனக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், ஏற்றுக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் கப்பம் பித்தம் வாயு உடல் வலி, அதாவது கோடிக்கணக்கான தேள்கள் சேர்ந்து கொட்டினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மரண வலி. அந்த நேரத்தில் நீங்கள் கிருஷ்ணான்னு நினைக்க முடியுமா? கரெக்ட். ஒரு பக்கத்தில் மனைவி அழுவாங்க, ஒரு பக்கத்தில் குழந்தை அழுவாங்க, ஒரு பக்கம் சொந்தக்காரங்க நிற்பாங்க, ஒரு பக்கம் கடன்காரன் நிற்பான், ஒரு பக்கம் நாய் போன்னு குறைச்சிட்டு இருக்கும். இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மீறி சாமி நினைக்கிறதுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே பயிற்சி பண்ணதான் முடியும். சின்ன வயசுலேருந்தே பயிற்சி பண்ணதான். அஜாமியனுடைய சரித்திரம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் நாராயணன்னு சொல்லி அவரை நினைக்காட்டி கூட மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதே மாதிரி அஜாமிலன் ஒன்றும் சாதாரணமானவன் கிடையாது. அஜாமிலனுடைய பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய பக்தன். ஓகே, அவன் பிரம்மச்சரியாக இருந்து குருவுக்கு சேவை செஞ்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு தடவை அவன் காட்டில் போயிட்டு அவன் சுள்ளி பொறுக்க போனப்போ அங்கே ஒரு விபச்சாரி வந்து ஒரு ஆண் கூட வந்து நிர்வாணமாக உறவு கொள்றதை பார்த்தோன்னே புலன்கள் இழுக்கப்பட்டு அந்த விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகே, விபச்சாரியை கல்யாணம் பண்ண உடனே தன் வாழ்க்கை முறை டோட்டலாக மாறிடுச்சு. எல்லா தப்பும் செய்ய, எல்லா பார்த்து செய்ய ஆரம்பிக்கும். நிறைய குழந்தை பிறக்குது அவனுக்கு, எல்லாம் கடைசியாக எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அந்த விபச்சாரி அவனை விட்டு வேற ஒருத்தண்ட போயிடுறான். அவனுக்கு ஒரே ஆதரவும் பையன் நாராயணன் தான். அப்போ கூட அந்த பையனுக்கு நாராயணன் பேர் எப்படி வைக்கிறாங்க? நான் இது நான் எந்த நூலில் படித்தேன்னு ஞாபகம் இல்லை. ஸ்ரீ தேவி பாகவதமா இல்லை, கண்டிப்பாக இல்லை ஸ்ரீ விஷ்ணு புராணமாக இருக்கணும். 2 இடத்துல ஏதாவது ஒன்று. ஒரு பிராமணன் இருக்கான். அந்த பிராமணனுடைய நித்தம் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. காலையில் எந்திரிக்கணும், தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்திக்கணும், மலர் பறிக்கணும், நேராக போய் திருமாலை பார்க்கணும், வழிபடணும். இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அது அவனுடைய நித்திய கடன். அதை செய்யாமல் இது போல் 3 காலங்கள்லேயும் அவன் செய்கிறது அவனுடைய வேலை. அப்போது திடீர்னு காலையில் ஒரு நாள் இப்படி போகும்பொழுது எதிர்கால ஒரு பேய் ஒன்று ஓடி வரும்பொழுது பயத்தில் இப்படின்னொன்னே அந்த மலரெல்லாம் போய் அந்த பேய் மேலே விழுந்தோன்னா அவளுடைய பழைய சொரூபம் அவளுக்கு திருப்ப வந்துடுது. யாருன்னு பார்த்தா மிகுந்த அழகு கொண்ட ஒரு பெண்ணை அவளுக்கு வேற ஒரு அதற்கு முன்னாடி ஒரு கதை கொண்டு வாங்க. இப்போது அவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு புண்ணியம் வேணும், எனக்கு காப்பாற்று, அவ்வளோதானே, போ, நான் செஞ்ச பாதி புண்ணியம் உனக்கே வரட்டும் போ. இந்த ஒரு வார்த்தை அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துரும். யார் கொடுப்பா புண்ணியத்தை கொண்டு போய்?
நீ உனக்கு எனக்கு என்ன தப்பிக்கணும் அவ்வளோதானே, பேய் உருவம் போகணும் அவ்வளோதானே, போ இந்தா பாதி புண்ணியம் வச்சுக்கோ, நான் செஞ்ச அத்தனை பாதி புண்ணியம் எல்லாத்தையும் வச்சுக்கணும். அதுக்காக வைகுண்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு இரு இது கொஞ்சம் முழுமை அடையலை, உனக்கு இன்னும் ஒரு சிலது பெண்டிங் இருக்குது, போயிட்டு பெர்மனெண்ட்டாக இங்கே வந்துக்குவேன்னு ஒரு பிறப்புக்கு கீழே அனுப்பி மறுபடியும் அவர்களே கூப்பிட்டு போகுது. இது ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னென்னா, அந்த மனசில் அப்பழுக்கில்லாது இருக்கக்கூடிய ஒரு பக்திக்கு எவ்வளவு பெரிய விலை வந்து இறைவன் கொடுக்குறான் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக, காம்ப்ளிகேட்டடே இல்லாமல் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த கதை வகையில் எல்லாமே. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி பண்ணால் புண்ணியம் கிடைக்காது. எப்படி வந்து ஒரு பாவம் வந்து ஒரு மூட்டையோ ஒரு சுமையோ, புண்ணியமும் ஒரு சுமை தான். சுமை. ஏன்னா நீங்கள் பாவம் பண்ண நரகத்துக்கு போகணும், புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகணும். ஸோ ஒரு பக்தி பண்ணுறவனுக்கு பாவ சுமையும் வேணாம், புண்ணிய சுமையும் வேணாம். அதனால தான் வைஷ்ணவன்ட்ட போய் ஒரு புண்ணியம் கேட்டிங்கன்னா தாராளமாக வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்போம். வச்சுக்கோணும், யானே என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கிறத வச்சுட்டு. ஏன்னா நம்ம அதனால தான் பகவான் சொல்கிறாரு, என் நினைப்பில் செய்யுங்கிறாங்க. இப்போது நான் ஒரு அன்னதானம் பண்ணுறோன்னு வச்சுக்கேன். இப்போது சமைச்சு கிருஷ்ணனுக்கு படைச்சிட்டு அதை நம்ம அன்னதானம் பண்ணுறோன்னா எனக்கு புண்ணியம்லாம் கிடைக்காது, ஆனால் பகவான் அனுகிரகம் கிடைக்கும். பெரிய டொனர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் பெரிய டொனர் ஒருத்தர் நான் பார்க்குறப்ப நான் சொல்லுவேன், ரொம்ப நல்ல காரியங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு புண்ணிய சோமா உங்களுக்காக காத்துட்ருக்கு. புண்ணிய சோமா காத்துட்ருக்கு. அந்த புண்ணியங்கள் உங்களை வைகுண்டத்தை நோக்கி பயணம் செய்ய விடாது. அதனால் உங்களுக்கு நல்ல காரியம் செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை, விஷ்ணுவனுடைய ஸ்மரணத்தில் செய்யுங்க. கரெக்ட். அந்த செயலை செய்யுங்க. அந்த செயலோட பலனை நான் சேருன்னு நினைக்காதீங்க. விஷ்ணு கொடுக்க சொன்னார், நான் கொடுக்குறேன். அப்போ அவங்களுக்கு புண்ணியம் வராது, பாவம் வராது. அது வந்து ஒரு ஆன்மீக செயலாக அது மாறிடும். நான் இப்போது மக்கள்கிட்ட பேசும்பொழுது, இப்போ ஒவ்வொரு காணொலிகள் பதியும் பொழுது, ஒரு சிலர், எல்லாரும் இல்லைனாலும், ஆனால் பெருவாரியான மக்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கும் பொழுது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுதுங்க, எல்லாமே அழகாக இருக்குது, எல்லாமே புரியுது, என்னுடைய அறிவு ஏற்றுக்குது, கடைசிக்கு மனமாவது ஏற்றுக்குதுன்னு வச்சுக்கோமே. இது எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நான் திரும்பும் பொழுது என்னுடைய குடும்ப சூழல், அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள், இன்பத்தை கூட விட்டுருவோம், பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. துன்பங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன சூழும் பொழுது ஒரு நிலை வந்து என்னால் நிற்க முடியல. நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் நல்லா இருக்கக்கூடியது, அந்த துன்பம் சூழும் பொழுது அதை நீங்கள் நல்லதை சொல்லி இப்படி தான்ப்பா தப்பிக்கணும்னு சொல்கிறது கூடியதெல்லாம் என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் காரியம் நடக்க போகிறதில்ல. இப்போ நான் அதை எப்படி என்னை கொண்டு போய் அந்த இடத்துல நிலை நிறுத்திக்கிறது? கேட்குற வரைக்கும் நல்லா இருக்குது, செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியல, துன்பமாக இருக்குது, அதை என்ன பண்ண அப்படிங்கிற கேள்விகள் வரும். ஒரு 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 ஆச்சாரிய நிலையில் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க? ஒரு ஜோக் ஒன்று, ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது, ஒரு டோலோ எழுதிருங்க, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, அதுக்கு அந்த மாதிரி எழுதிருங்க, எனக்கு இந்த பக்கம் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு எக்ஸ்ரே எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் பெரும்பாலும் வந்து மக்கள் எங்கள்கிட்ட வராங்க. அவங்க எங்கள்கிட்ட வந்துட்டு அவங்க எதிர்பார்க்கறத நாங்கள் சொல்ல நினைக்கிறாங்க. கரெக்ட். இது ஏன்னா ஒரு பந்தப்பட்ட நிலையில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைக்கான காரணமே அதுதான். அதான் சொன்னேன், இப்போ நான் ஸ்லோகம் சொன்னேன் இல்லையா, மனக சஷ்டேந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டத்திங்கிறார். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன, அதற்கான உபாயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் சரணடையணும். இப்போது சொல்கிறார் கிருஷ்ணா கீதையில், என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனன்யா சிந்தையத்துவமாம் ஏஜனா பாரிபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேம மகாமியம்ங்கிறார். அனன்யா சிந்தையத்துவமாம்னா அந்நியம்னா வேற, அனன்யம்னா வேற எந்த எதுவுமே இல்லாமல் சிந்தனா. அனன்யா சிந்தையந்தோ வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல், மாம் அனன்யா சிந்தையந்தோ மாம் என்ன பாரிபாசத்தே உபாசத்தேன வழிபடுறது உபாசனா. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா இந்த மக்கள், மாம் உபாசத்தே யார் வழிபடுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, தேஷாம் நித்யாபியுக்தான் யோகக்ஷேம மகாமிகம், அவங்களுக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன், இருக்கிறத நான் காப்பாற்றுறேன். இது மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பரிகாரம் சொல்லுங்க. அதே தான். ஸோ எல்லா விதமான அந்த ஒரு நிம்மதிக்கும் வந்து ஃபஸ்ட்டு அந்த சரண்டர் தான் இருக்குது. நீ முதல்ல இருக்கிறத மறந்துட்டு நீ என்கிட்ட உன்னுடைய கவனத்தை வையே, உனக்கு வேணுங்கிறத நான் பார்த்து எல்லாம் நல்லபடியாக நடத்துறேன். அவ்வளோதான். அது கிருஷ்ண கிளியராக சொல்கிறார். இப்போ நான் பக்தர்கள்லேயே பார்ப்பேன், ஏன்னா நம்ம பயிற்சி பண்ணுற பக்தர்களாக இருப்பாங்க, பிரம்மச்சாரியாக இருப்பாங்க, காவி போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களே கூட பார்த்தீங்கன்னா நான் சில சமயங்களில் தன்னை காக்கிற லெவலில் போயிடுவாங்க. ஓகே.
எனக்கு வந்து மரியாதை இல்லை, எனக்கு இது பண்ணல, அது பண்ணல. நான் சொல்கிறேன், கிருஷ்ணா சொல்லிட்டார், கிளியராக ரோல் டிஃபைன் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வழிபடுங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல்ல. நீங்கள் எதுக்கு உங்களை பார்த்துக்க முயற்சி பண்ணுறீங்க? உங்களை பார்த்துக்க வேண்டிய செயல் வந்து பகவானுடையது. நீங்கள் செய்ய வேண்டியது வழிபட வேண்டியது. நீங்கள் வழிபாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது வேணும், அது வேணும்னா இப்போது நீங்கள் கிருஷ்ணாவோட வேலையை தொந்தரவு பண்ணுறீங்க. அப்போ கிருஷ்ணா சரியே பார்த்துக்கோ. இது ரொம்ப அழகாக ஒரு கதையில் கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணருடைய பயங்கர தீவிர பக்தர், எந்நேரமும் கிருஷ்ணநாமம் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் நாள் வந்து காட்டுக்கு வந்து அப்படியே இலைப்பாரிட்டு அப்படியே பேசாமல் படுத்தாராம். அப்போது கிருஷ்ணரும் படுத்துட்டு இருக்கும் பொழுது மனைவி வந்து கால் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இருந்திருந்தாப்புல விருட்டுன்னு கட்டல்லேருந்து எந்திரிச்சு ஓடுனாராம். வாச கதவு வரைக்கும் போயிட்டு திருப்ப பேசாமல் வந்து படுத்துட்டாராம். என்ன சுவாமி என்ன அப்படின்னு. இல்லை, என்னுடைய பக்தனை படுத்துட்டு இருந்தான், அவன் பக்கத்தில் ஒரு புலி வந்தது, அவனை காக்கிறதுக்காக போனேன், அப்போ ஏன் திரும்ப வந்துட்டீங்க, அவன் குச்சி மேலே கை வச்சான், நான் பேசாமல். அந்த நேரத்தில் என் மேலே அவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அந்த குச்சி மேலே நம்பிக்கை வந்ததில்லை, சரி அவனை பார்த்துக்கிறதுக்கு இது இருக்கும் போலன்ட்டு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னா. ஸோ அப்போ தெய்வத்தை எல்லா நிலைகள்லையும் எல்லா நேரத்துலையும் நம்பிக்கிட்டே இருக்கணும், அது வேலை செய்யும் கண்டிப்பாக. கரெக்டு தான். ஆனால் இந்த ஒரு கதையில் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது எனக்கு. இதுக்கு இன்னொரு கதை ஒன்று இருக்குது. அதை சொன்னால் அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பக்தன் ஒருத்தர் இருந்தான். அப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது. ஓகே. பெரிய வெள்ளம் வந்து கிராமமே அழிய போகுது, ஊரெல்லாம் வெக்கேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த யாரும் நம்பலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள், செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும், ஒரு பேக் மட்டும் தூக்கிட்டு போகணுன்னா அது யார் ஒத்துக்குவா? யாரும் நம்பலை. அதெல்லாம் நடக்காதுப்பா, நடந்தால் பார்த்துக்கலாம். அப்புறம் மழை தூத்தல் போடுது. தூத்தல் போடனே கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா தூத்தல்லாம் போடுது, என்னன்னு தெரியலையே, பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக் பண்ணுறாங்க சில பேர் பேக்கிங்லாம் பண்ணல, அதெல்லாம் சும்மா தான்ப்பா. இப்போ மழை அதிகமாகுது, இன்னும் கொஞ்சம் பேர் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சு முட்டி வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பாதி பேர் கிளம்பிட்டாங்க ஒவ்வொருத்தங்களா. அப்படியே பண்ணுறப்போ ஒருத்தன் மட்டும் என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ணர் இருக்கார், நான் வரமாட்டேன், அவர் என்ன பார்த்துக்குவார், நான் வரமாட்டேன் அப்படின்னா. உடனே தண்ணி வந்துருச்சு. வந்து சார் குதிகால் வரைக்கும் வந்துருச்சுங்க, கிருஷ்ணர் பார்த்துக்குவார். கண்டைக்கால் வரைக்கும் வந்துருச்சுங்க, கிருஷ்ணர் பார்த்துக்குவார். இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, அவர் பார்த்துக்குவார். அப்புறம் போட்மேன் வரான். போட்மேன் வந்து, பாருப்பா வந்துரு, எல்லாம் போயிட்டாங்க, நீ மட்டும்தான் பாக்கி இருக்கிற ஊரில், கிருஷ்ணர் நான் காப்பாற்றுவார் அப்படிங்கிறான். அப்போது அப்படியே போயிட்டு கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. கடைசியாக வந்து மேலேருந்து ஹெல்ப் வருது, மரத்துலேருந்து ஒருத்தன் குச்சி போட்டான், மரத்தை பிடிச்சிட்டு மேலே வந்துரு அப்படிங்கிறான். கிருஷ்ணர் பார்த்துக்குவார். அப்படியே உட்காந்துருக்குறான். அப்போ தலை மூடி இறந்து போயிடுறான். இறந்து போனவொடனே அவன் போய் கேள்வி கேட்குறான், என்னங்க நான் அவ்வளோ பக்தியாக இருந்தேன், அவர் நான் காப்பாற்றுவாருன்னா நான் காத்துட்டு இருந்தேன், அவனை காப்பாற்றவே இல்லை. இல்லைங்க, அவர் தாங்க ஒவ்வொருத்தங்களே அமிச்சாரு. அவர் போட்மேனையும் அமிச்சாரு, கடைசியாக மேலேருந்து கயிறெல்லாம் வந்துச்சு. அப்போ பக்தின்னு சொன்னால் கடவுள் என்னை காப்பாற்றுவாருன்னு கை கட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது. அதான் உதாரணம் கொடுத்தேன். என்னுடைய ரெக்கையை நான் அடிக்கணும். இப்போ இந்த குச்சி எடுத்தது அப்படிங்கிறத விட இந்த குச்சியை எனக்கு கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. அந்த நினைப்பு இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. எஸ், அந்த குச்சியை எனக்கு கிருஷ்ணர் கொடுத்தார். மேபி அப்போ அந்த கதையில் இந்த ஒரு நான் அது மிஸ் பண்ணியிருப்பேனோ என்னவோ, தன் மீது நம்பிக்கை கொண்டு அந்த குச்சி எடுத்ததுனால கிருஷ்ணர் திருப்பி வந்தார். குச்சி எடுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா நான் பாத்துக்கிறேன்ப்பா. கரெக்ட். என்னால அந்த குச்சியை வச்சு அடக்க முடியும். கரெக்ட். ஓ, அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லுவாரு, சரி அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக குச்சியில கை வச்சான்னு நான் வந்துட்டேன். அப்போ அந்த இடத்துல நான் பாத்துக்கிறேங்கிற எண்ணம், இந்த குச்சியை பிடிச்சி தப்பு கிடையாது. அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு திருவாசகம்ல வரும். அது அவனை வணங்குறதுக்கு கூட அவன் அருள் வேணும். அப்போ செயல் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. அதான் சொல்றாரு கிருஷ்ணா பகவத்கீதையில, மாமனுஸ்மர யுக்தச்ச, என்ன நினைச்சுக்கிட்டு உன் செயலை செய்யணும். செயலை செய்யாம இருக்கிறது பக்தி கிடையாது. செயலை செய்யணும், ஆனா கிருஷ்ண ஸ்மரணத்துல செய்யணும். பாருங்க, ஒரு புலி வந்துச்சு, ஆனா பாருங்க கிருஷ்ணா எனக்காக குச்சி வச்சிருந்தாரு, எனக்காக குச்சி வச்சிருந்தாரு. அந்த குச்சி பார்த்தோன்னே அந்த புலி போயிடுச்சு. கிருஷ்ணன் கருணையை பாருங்க. இதுல ஒரு சின்ன இதெல்லாம் சில பேர் நினைப்பாங்க, என்னங்க நான் போய் சும்மா உட்காந்து தானே சாப்பாடு கிடைச்சிருமா, விவசாயி வந்து நான் விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு சாப்பாடு தானே வந்துடும். இல்லை கிடைக்காது. அவருடைய ஸ்மரணத்துல சோம்பேறியா இருக்கிறது பக்தி கிடையாது. உண்மை. ஆனா எந்த இடத்துலையுமே ஆன்மீகம் வந்து நீ வேலை செய்யாதே அப்படின்னு சொன்னதே கிடையாது.
நம்ம எந்த நூல் எடுத்து பார்த்தாலும் ஒரு குரு உபதேசம் வேலையை செய்ய பலனை சாமிகிட்ட விட்டுருங்கிறது தான் இது. கரெக்ட். உண்மை உண்மை. கடைசியாக ஒரு சில கேள்விகளோட இப்போது நம்ம வந்து 2 கேள்வி எனக்கு கடைசியாக அதை கேட்குறேன். அந்த தீட்சைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம நிறையா பயன்படுத்தியிருந்தீங்க. அதற்கு ஒன்று விளக்கம். தீட்சைங்கிறது என்ன, அங்கே என்ன நடக்குது, ஏன் அது நம்மளுடைய பாரம்பரியத்தில் குரு பரம்பரையில் வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒரு நம்மளுடைய எண்டு முக்தின்னு சொல்கிறோம். முன்ன ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை தெளிவாக சொல்கிறீங்க. ஸோ இது தீட்சைங்கிறது ஒரு ஸ்டார்ட்டும் முக்திங்கிறது ஒரு எண்டும். ஸோ இது ரெண்டையும் ஒரு கோரிலேட் பண்ணி இது பண்ணோம்னா நம்மளுடைய எண்டு வரும்னு நினைக்கிறேன். ஆஹார நித்ரா பயமைத்துனாம் ச சாமானியமேத்தத் பசுபிர் நராணாம் தர்மோகி தேஷாம் அதிகோ விசேஷ தர்மேன ஹீனா பசுபிர் சமானம். இது ஹிதோபனிஷம். ஆஹார தமிழே புரியும், சாப்பாடு. நித்ரா தூக்கம். பயம் தன்னை காத்துக்கிறது. பயம்னா தன்னை காத்துக்கிறது, பயத்தினால வரக்கூடிய விஷயம் தான் தன்னை காத்துக்கிறது. மைத்துனினா செக்ஸ் லைஃப், இனப்பெருக்கம். ஸோ சாப்பிட்றது, இனப்பெருக்கம் பண்ணுறது, தன்னை காத்துக்கிறது, அதுக்கப்புறம் தூங்குறது. இது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவான அம்சம். தர்மோகி தேஷாம் அதிகோ விசேஷ. ஆனால் தர்மம் அப்படிங்கிறதா மனிதனை மிருகத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய அம்சம். தர்மேன ஹீனா, தர்மத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பசுபிர் சமானம், மிருகத்துக்கு சமம். அதனால தான் சமஸ்கிருதத்தில் நம்ம வேதங்களில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னா த்விபத பசுங்கிறாங்க. த்வின்னா 2, பதம்னா கால், பசுனா மிருகம். 2 கால் மிருகம்ங்கிறாங்க. 2 கால் மிருகம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இயல்பாகவே 2 கால் மிருகம் தான். ஏன்னா நம்ம இந்த பில்டிங்கில் உட்காந்துருக்குறோம், ஒரு நாய் வந்து காரு கீழே உட்காந்துருக்கோம். நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம், அது மரத்து கீழே உட்காந்துட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக பார்த்தா செயல்பாடு ஒன்று தான். நீங்கள் ஆன்மீக ஞானம் தேடுற வரைக்கும் நீங்கள் ஒரு சிறந்த மிருகமாக முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, ஒரு சிவிலைஸ்ட் அனிமல்ஸ். நான் எனக்கு பாரு, எனக்கு காரு கீழே இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன் பாரு, அப்படின்னா சிறந்த மிருகமாக என்ன ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ அந்த ஞானம் அதை விட்டுட்டு எப்போ உங்களுக்கு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வருதோ அப்போ நீங்கள் உங்களுக்கு குரு வேணும். அதுக்கு தான் அதை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இருபிறப்புன்னு சொல்லுது. ஓகே, 2வது பிறப்பு. இந்த தீக்ஷாங்கிறது 2வது பிறப்பு. முதல் பிறப்பில் நான் மிருகம் மாதிரி தான் பிறக்கிறேன். எப்படி ஒரு மிருகம் வந்து ஒரு ஆண் மிருகமும் பெண் மிருகமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் நான் வந்து பிறக்கிறேன் இல்லையா? ஆனால் அந்த தீக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து 2வது பிறப்பு. இது ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இது எல்லாரும் கிடைக்காது. இது நான் ஒரு குருவுக்கும் காயத்ரி தேவிக்கும் நான் பிறக்கிறேன். ஓகே, குரு வந்து தகப்பனாகிறாரு, காயத்ரி தேவி வந்து தாயாகிறாங்க. இதை நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. புரியுது. இது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு தொடர்பு. குரு வந்து தகப்பனாகி காயத்ரி தாயாகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ உறவு இருக்கா அப்படிலாம் அந்த மாதிரி இது ஞான சம்பந்தம். ஞான சம்பந்தமாக குருவுக்கும் காயத்ரிக்கும் நம்ம வந்து குழந்தையாக பிறக்கிறோம் இல்லையா? இதுதான் வந்து தீக்ஷான்னு சொல்கிறாங்க. தீக்ஷானா திவ்ய ஞான் சபதி. தீக்ஷா அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குரு உங்களுக்கு திவ்ய ஞானம் கொடுக்குறார். ஆத்மான்னா என்ன, உடம்புன்னா என்ன, வாழ்க்கை நோக்கம் என்ன, பகவான் யார், நான் யார், அதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். அப்புறம் சபதினா நம்மளை அப்படியே சுத்தமாக்குறார். எவ்வளோ சுத்தமாக்குறாருன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள் நான் பண்ண பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு என்ன புது மனுஷனாக்குறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு கர்மம் கிடையாது. ஓகே, இது கையில் பார்க்குறோம்ல இந்த ரேகாலாம், இதெல்லாம் கர்மம். நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எத்தனை குழந்தைங்க எப்போ சாகும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? எப்போ நீங்கள் தீக்ஷாங்கிறத நீங்கள் வாங்கிட்டீங்களோ பழைய கர்மத்தை நீங்கள் ஃபுல்லாக கழுவிடுறீங்க. எதுவுமே கிடையாது, புதுசாக எதாவது பண்ணால் உண்டு. மற்றபடி பழைய கர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுதான் தீக்ஷா. தீக்ஷா நடக்குதுங்கிறப்போ உங்களை ஒரு புது மனுஷனாக்கி ஒரு புது பிறப்பு கொடுத்து இனிமே நான் சொன்ன மாதிரி செய். காலங்காத்தால ஏந்திரிங்க, பூஜை பண்ணுங்க, கிருஷ்ணனை மையமாக வச்சு வாழுங்க, இதே மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் தீக்ஷா. தீக்ஷா ஓகேயா? ஓகே. அடுத்து மோக்ஷம், முக்தி அப்படின்னு என்னன்னா தமிழ்லையும் முக்தின்னா என்னது, விடுறது, முக்தா விடுறது. மோக்ஷா அதே தான், விட்டுறது. முக்தினா விட்டுறணும். என்ன விடணும் அப்படின்னா உடலை நம்ம தான் விடணும். ஓகே. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, நிறைய பேருக்கு குழப்பம் இருக்க விஷயம் என்னென்னா, நான் முக்தி பெறுறதுக்கு இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
முக்திங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், ஓகே. ஒரு நிலை. பந்தம், மோக்ஷம் ரெண்டுமே ஒரு ஸ்டேட்டஸ். பந்தம்னா வந்து மாட்டிக்கிறது. பந்தம்னா இப்போ யுவர் என்ன சொல்கிறாங்க, யுவர் கிளட்டர்ட், நீ உள்ள மாட்டிக்கிறீங்க, கேட்ச்ட். உங்களுக்கு சுற்றி அப்படியே உங்களை அப்படி 2 கை அப்படி கட்டி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்து என்ன கட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு காப்பாற்றணும், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், அப்புறம் அது இருக்குது இது இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத வயர்லெஸ் நெட்வொர்க் உங்களை பிடிச்சி வச்சுருக்கு. நைட் என்ன சாப்பிட்லாம், காலைல என்ன சாப்பிட்லாம், இவ்வளோ விஷயங்கள் உங்களை. மோக்ஷா அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. நாளைக்கு சூரியன் உதிச்சா நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அதை இன்னைக்கு பற்றி அதையும் பேசுகிறேன். நாளைக்கு பற்றி யோசிக்காத. மோக்ஷம்னு சொன்னால் இது சரணடைந்த வாழ்க்கை. இப்போது உலகத்தையே அவர் தான் பார்க்குறாரு, அவர் தான் படி இழக்கிறாருங்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை? எறும்பு, இந்த வீட்டில் எவ்வளோ எறும்பு இருக்குது, இந்த எறும்புக்கு நீங்கள் சாப்பாடு சமைச்சு கொடுக்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அது வாழுதில்லை, அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வேண்டியதையும் அவர் எழுதி வச்சுட்டார். நம்மத்தான் அகங்காரத்தில் என்னுடைய உணவை நானே தயாரிச்சு நினச்சிட்டு இருக்கோம். கரெக்ட். நான் சம்பாரிச்சதாங்க நான் வாழ முடியும். இது பந்தம். மோக்ஷம்னா வந்து அதான் சொல்கிறாங்க, இஹாயஸ்ய ஹரே தாசியே கர்மணா மனசா கிரா ஜீவன் முக்தஸ்ய உக்தத்தேங்கிறான். ஜீவன் முக்தி என்னன்னா கர்மணா மனசா கிரா. கர்மம்னா செயல், கர்மம்னா செயல், மனசா. கிரானா இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய செயல், புத்தி, மனம், இது எல்லாத்தையும் நீங்கள் பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அது முக்தி நிலை. ஜீவன் முக்தஸ்யங்கிறாங்க. நீங்கள் ஜீவனில் இருக்கப்பே முக்தி நிலை. ஜீவோவா மரணோவாமாங்க. ஒரு வைஷ்ணவனை பார்த்துட்டு ஒரு 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 பக்தர் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஆன்மீக ஒருத்தர் இருந்தார். 4 விதமான மக்களை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு வேடனை பார்க்குறாரு. வேடனை பார்த்துட்டு சொல்கிறார், நீ வாழாத சாகாத அப்படிங்கிறார். நீ வாழாத சாவாத அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு பிரம்மச்சாரியை பார்க்குறார். ரொம்ப பிரம்மச்சாரி இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. பிரம்மச்சாரின்னா அப்போ எல்லாம் வந்து எண்ணெய் கூட வைக்கக்கூடாது, எண்ணெய் கூட வைக்கக்கூடாது, அயன் பண்ணி ட்ரெஸ்லாம் போட முடியாது. ரொம்ப ஒரு தவத்துக்குன்னே உள்ள வாழ்க்கை பிரம்மச்சாரியம். உப்பு போட சாப்பாடு உப்பு இருக்கக்கூடாது, உரப்பு இருக்கக்கூடாது. அவ்வளோ பார்த்து 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 ரொம்ப அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ செத்துரு. அவன் ராஜகுமாரனை பார்த்தார், நீ செத்துறாத அப்படின்னாரு. அப்புறம் வைஷ்ணவனை பார்த்து சொன்னார், நீ வாழ்ந்தாலும் வாழ செத்தாலும் சாப்பிடு. அப்போது ஒருத்தனுக்கு புரியல, கேட்குறான், சுவாமி எனக்கு புரியல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சொன்னார், வேடனுடைய வாழ்க்கை வந்து நரகம் மாதிரி. அவன் வந்து மிருக மரம் தான் காட்டில் இருக்கணும், அவனுக்கு சொந்த வீடெலாம் கிடையாது, அவன் மரத்தில் குடியிருப்பான். எந்த நேரத்தில் புலி வரும், எந்த நேரத்தில் சிங்கம் வரும்னு தெரியாது. அவன் மரணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிற உயிர்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே, கொலை பண்ணிக்கிட்டு, ஒரு உயிர்களை கொன்று சாப்பிட்டு, அப்போ அவனுடைய மரணத்துக்காக எக்கச்சக்கமான தண்டனைகள் அவனுக்காக காத்திருக்கு. அவன் செத்து போனால் நரகத்துக்கு போகணும். ஓகே, இந்த வாழ்க்கை நரகமாக தான் இருக்கு. நீ வாழாத சாகாத, நீ வாழ்ந்தாலும் கஷ்டம் தான், செத்தாலும் கஷ்டம் தான் வாழ்க்கை. அப்போ புரிய வைக்கிறாரு. அப்போ வந்து பிரம்மச்சாரியை வந்து தவம் பண்ணுறான். தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தவ வாழ்க்கைங்கிறது. ஆனால் அவன் இறந்து போனான்னு சொன்னால் அவனுக்கு அது கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஆனந்தமயமாக இருக்க போகுது. அவன் ராஜகுமாரன், அவன் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். படிப்பெண்கள் இருப்பாங்க, சேவை செய்கிறதுக்கு ஆள் இருக்கும், சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கும், எக்கச்சக்கமான சாப்பாடு இருக்கும், மரியாதை இருக்கும், தேர் இருக்கும், ரதம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு ராஜா வந்து தன்னுடைய குடிமக்கள் பண்ணக்கூடிய பாவத்தில் 6ல் 1 பங்கு எடுத்துக்கணும். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் பக்கத்தையும் எடுத்துக்கணும். இப்போ மோடி இருக்கிறாருன்னா இந்த இந்தியாவில் உள்ள இந்த 140 கோடி மக்களுடைய கருமதியும் அவர் எடுத்துக்கணும். அப்போது அதுக்கான தகுதியை நான் டெவலப் பண்ணிக்கலன்னா, தகுதி டெவலப் பண்ணால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பைபாஸ் பண்ணுவேன். நான் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து எனக்கு கஷ்டம் வராது. இல்லைன்னா அவன் பிரச்சனை காத்துட்ருக்கு. வைஷ்ணவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்தாலும் ஒன்று தான், செத்தாலும் அவன் வாழும்பொழுதும் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான். இறந்து போனதுக்கு அதுதான் செய்ய போகிறான். என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் கிடையாது. இது ஒரு பக்தர் அப்படி தான், ஆச்சாரியார் ஆழ்வார் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் வந்து பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் டெய்லி அந்த பல்லக்கு தூக்குறது, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவர் எல்லா விசேஷங்களும் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. அவருக்கு ஒரு நாள் மரணம் வந்துருச்சு.
வைகுண்டத்துலேருந்து விஷ்ணுதூதர்கள் வராங்க, விமானம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சுவாமி ஏறுங்க, வைகுண்டம் போகலாம், நாராயண் காத்துட்ருக்கார் உங்களுக்காக அப்படிங்கிறாங்க. அவர் யோசிச்சுட்டு நான் வரலப்பா அப்படிங்கிறாரு. உடனே என்ன வைகுண்டத்துக்கு வரலையா? வரல அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, இல்லை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஓட்டுன்னு எப்படி வர்றது? இல்லைங்க, அதே ரங்கநாதர் தான் அங்கேயும் இருக்கிறாரு, உங்களுக்கு காத்துட்டு இருக்கிறாரு. அப்படியா? இங்கே உள்ள வைபவம்லாம் அங்கே இருக்குமா? இருக்கும். இந்த பல்லக்கெலாம் நான் தூக்க முடியுமா? தூக்கலாம். நான் பூக்கட்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். நான் வந்து பாசுரம்லாம் பாட முடியுமா? நான் சாமரம் வீச முடியுமா? எல்லாம் பண்ண முடியும். சரி அப்போவா போகலாம். அவருக்கு அந்த சேவகம் செய்யறது எங்கே இருந்தாலும் நான் செஞ்சு ஆகணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். முக்தி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இயல்பு நிலை. நம்ம இயல்பு நிலை முக்தி. அது பந்தத்துக்கு ஆப்போசிட் முக்தி. அப்போ முக்திங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க முக்தினா இறந்து போகிறது. அந்த பந்த நிலையை விட்டு வெளில வந்தாலே முக்தி தான். இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதான் முக்தி நிலை. அந்த முக்தி நிலையை அடையிறதுக்கு நீங்கள் தவம் செய்யணும், தானம் செய்யணும், யஜ்ஞம் செய்யணும், பக்தி பண்ணணும். குறிப்பாக ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும். இயல்பாகவே நீங்கள் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணால் ரொம்ப இயல்பாகவே நீங்கள் முக்தி நிலைக்கு வந்துட முடியும். பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ நேரம் 1.25 மணி நேரம் பேசியிருக்கோம். எனக்கு ஆக்சுவலி நான் இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் கேள்வி கேட்க நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறேங்கிற மாதிரி எனக்கு தோணலை. 2 பேரும் அப்படி கேஷுவலாக பேசிகிட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய எனக்கு சொல்லி நான் இன்புட் வாங்கிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அப்படி ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. டைம் ஃப்ளைஸ். என்னுடைய குருவுக்கு எல்லா புகழும் ஞானத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய நேரம் வந்து எனக்கு நேரம் போனதே தெரியல உண்மையாலுமே. ரொம்படியே ஒவ்வொன்றா பேசி பட் எனிவே ரொம்ப நேரம் மக்களையும் வந்து போட்டு தொந்தரவு பண்ண முடியாது. பட் இது போல் வாய்ப்பு இது வரும். ஏன்னா நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரும்போது பட் திருவருள் மறுபடியும் உங்களை ஏதாவது ஒரு சங்கல்பத்தினால இங்கே வர்றதுக்கு இது பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட மறுபடியும் நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு அளவலாவி இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்திகளை கூட வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது அதில் பெரிய பயன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பயன்களை வந்து நான் அனுபவித்ததனுடைய இதை சொல்கிறேன். ஒரு ஆச்சாரியார் முன்னாடி இருந்து அதான் அப்படியே போன இதில் சொன்ன மாதிரி அவர் பேசுகிறத பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கப்பா, நீ வேறு ஒன்றும் பண்ணாத, அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் மூலமாக கிடச்சிருக்கு, மக்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி திருவருள். ஏன்னா ஒரு திருமூலர் நினைக்கிறேன், எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க. அது மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் கொள்வார் இல்லை. எல்லாரும் ரொம்ப பிஸியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புலன் நுகர்ச்சி ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. இந்த புலன் நுகர்ச்சியினுடைய விளைவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது புலன்களை அனுபவித்து உலகத்தில் ஜெயிச்சவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு ஒருத்தங்க கூட கிடையாது. பில்கேட்ஸ்லேருந்து பெரிய பெரிய பிரபலமான அரசியல்வாதிகள் உலகத்தையே கட்டி ஆளணும் இல்லையா. அலெக்சாண்டர் மரணம் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அலெக்சாண்டர் மரணத்தப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட பணத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ 2 கையும் விரிச்சபடி எடுத்துகிட்டு போங்க, போகிற வழியெல்லாம் தங்க காயின் போட்டு போங்க. அது இன்னொன்று தான் வரும். ஒரு புதைத்த பிறகு இந்த ஒரு கை இப்படி மேலே இருக்கும். ஸோ எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகல, 2 கையை எப்படி நீட்டிட்டு நான் தங்க காசெல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. அவனோட ஆசை என்ன, உலகத்தையே ஜெயிக்கணும். ஜெயிச்சார் கடைசியாக ஒரு கொசு, ஒரே ஒரு கொசு. அதனால் இந்த புலன் நுகர்ச்சியினால் ஜெயிச்சவங்க சந்தோஷமாக இருந்தவங்கன்னு உலகத்தில் யாரும் கிடையாது. இப்போது வாழ்க்கையினுடைய கோட்பாடு என்னவா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். அதாவது வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையாக்கிக்க முடியுமோ அவ்வளோ. இப்போ என்ன உதாரணத்துக்கு என்ன சில பேர் கேட்பாங்க, நீங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஆனால் என்னால் பூண்டு இல்லாமல் இருக்க முடியாது, எப்படி நான் செரிக்கும்? பூண்டு செரிமானத்துக்கு அவசியமாச்சே, எப்படி செரிக்கும்? என்னுடைய ஆரம்ப கால பக்தியில் வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறப்போ நான் வேறு மாதிரி ஆன்சர் பண்ணேன்னு வச்சுங்க. ஆனால் இது போக போக எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறப்ப நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, பூண்டு சாப்பிட்டு செரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் சாப்பிடலையே இல்லையா. பூண்டு சாப்பிட்டு நான் செரிக்க வைக்கணும்னா நான் அதுக்கு மாமிசமோ இல்லை அதிகமான மசாலாவோ அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா எனக்கு ஒரு பூண்டோட ஹெல்ப் பண்ண தேவைப்படும் இல்லையா. ஆனால் நான் வந்து ஒரு ரொம்ப எளிமையான விஷயங்களை, செரிக்கக்கூடிய விஷயங்களை
ஒரு சுலபமான விஷயங்கள் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேங்கிறப்போ எனக்கு எதுக்கு பூண்டு? இப்போ இது எதுக்கு இந்த உதாரணம் கொடுத்தேன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 லட்சம் சம்பாரிச்சு 3 லட்சம் இஎம்ஐ கட்டிட்டு 50,000ல வாழலாம். இல்லைன்னா 50,000 மட்டும் சம்பாரிச்சு எந்த இஎம்ஐ இல்லாமல் எந்த லோனும் இல்லாமல் ஏதோ ஒரு வாடகை வீட்லேயோ எங்கேயோ இருந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருக்கலாம். வாடகை வீட்டில் இருந்து அட்வான்டேஜ் இருக்குது. புது புது வீட்டில் இருக்கலாம். சொந்த வீடு கட்டினா ஒரே வீட்டில் தான் சாகிற வரைக்கும் இருக்கணும். வாடகை வீடுனா வீடு மாறிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால் எங்களுடைய ரிக்வஸ்ட் நேயர்களுக்கு என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்குகளை வந்து ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க. வாழ்க்கை முறையை ரொம்ப எளிமையாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய உடலுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணாதான் உங்களோட ஆத்ம தேரல் வரும். கரெக்ட். இல்லைன்னா உடல் தேரலே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. இல்லைன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போது சாப்பிடாம நான் வந்து இப்போது நேர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு தான் கேட்பாங்க. பசியில் கேட்க முடியாது அவங்களால. ஃபஸ்ட்டு இந்த புலன்களை திருப்தி பண்ணிட்டு தான் ஆன்மீக தேரல் வர முடியும். புலன்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கிங்க, சிம்பிள் ஆக்கிங்க. எளிமையாக சாப்பிடுங்க, எளிமையாக உறங்குங்க. எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை பொருள் சேர்க்கறது கூட அளவுக்கு மேலே சேர்க்காதீங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுங்க. உங்களுடைய நேரத்தை ஃபுல்லாக இறைத்தேரலுக்கு செலவு பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா கோயில் நிறைய இருக்கு, எங்கே பார்த்தாலும் போய் படிங்க, புக்ஸ் படிங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுங்க. லைஃப் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான். அதனால் திருப்பி இங்கே அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி பகவான் அனுகிரகம், கிருஷ்ண அனுகிரகம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சர்லேயும் பேசலாம். ரொம்ப நல்ல பணி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பணி தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஃபினான்ஸ் பற்றியும் எக்கனாமிக்ஸ் பற்றியும் பொலிட்டிக்ஸ் பற்றியும் நிறைய பண்ணாங்க. நிறைய பொருள் கூட அதனால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தினுடைய ஒரு மார்க்கெட்டாக நீங்கள் நம்புறதே பெரிய விஷயம் ஃபஸ்ட்டு. இதே நீங்கள் ஒரு சினிமா பற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிடைக்கும், வியூஸ் கிடைக்கும். பட் ஆன்மீகத்தோட வியூவர்ஸை மட்டும் நம்பி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னாலே உங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக புரியுது. எங்களையும் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய எந்த சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு நாள் முழுக்க நம்ம கூட இருந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் பகிர்ந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இது இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். உங்களுடைய கோவில் திருப்பணியும் நல்லபடியாக மக்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடவும் பகவானுடைய அனுகிரகத்தோடு நல்லா வரணும்னு என்னுடைய ஒரு வேண்டுதலும் கண்டிப்பாக இதில் இடத்துல முன்ன வைக்கிறோம். கூடிய விரைவில் கண்டிப்பாக சீக்கிரம் கண்டிப்பாக. ஹரே கிருஷ்ணா. ஜெய் பிரபுபாத்.